நண்பர்களே, அன்பு நண்பர்களே, எழுச்சி தமிழரின் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏறக்குறைய 3 நாட்கள் தலைவர் 6ஆம் தேதி இரவு அவர் தலைவர் ஒரு பதிவை போடுறாரு. ஏறக்குறைய 1:48க்கு நேரடியா எனக்கே அனுப்பியிருந்தாரு. நான் நைட்ல பார்க்கல, நம்ம தூங்கிட்டோம் 1:48க்கு. அப்ப காலையில நம்ம எந்திரிச்சு பார்க்கும்போது நிறைய ஃபோன் மிஸ்கால் எக்கச்சக்க இருந்துச்சு. நான் என்ன நினைச்சேன்னா, நம்ம இந்த வாரியம் கேட்டுக்கிருந்தோம்ல, அதனால ஏதோ வாரியம் கேரி அறிவிச்சுட்டாங்க அவருக்கு. அதனால தோழர்கள்லாம் நிறைய ஃபோன் பண்ணியிருக்காங்க. திடீர்னு ஏன் இத்தனை ஃபோன் வந்திருக்கு அப்படின்னு நான் பார்க்குறேன். பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் நான் யதார்த்தமா பார்க்கும்போது தலைவர் 1:48க்கு தலைவர் அந்த இதை அறிவிச்சிருக்கிறாரு. பாவம், நான் தலைவருக்கு என்ன மனசை எவ்வளோ துன்பத்தை கொடுத்துருப்பேன்னு எனக்கு தெரியல. அவர் நடவடிக்கை எடுக்கிற அளவுக்கு, அதனால் மனசு அப்படியே நான் உடஞ்சு போய், நான் என்ன மேலே தலைவர் நடவடிக்கை எடுக்கிறதுக்காக நான் யோசிக்கலை. சரி, தலைவரே நடவடிக்கை எடுக்கிற அளவிற்கு என்னடா இது நடந்துருச்சு இப்படி அப்படின்னு ரொம்ப மனசு நான் உடஞ்சிட்டு, சரி நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஆஃபீஸுக்கு வந்துட்டாங்க நிறையா சேனல்ஸ். ஒரு 10 மணிக்கெலாம் பேட்டி கொடுங்க இதை பற்றி அப்படி இப்படின்னு. என்னப்பா இது இப்படி இருக்குது பிரச்சனை அப்படின்ட்டு நான் ஒரு முடிவு பண்ணேன். சரி, ஒரு 3 நாள் மௌன விரதம் இருப்போம். தலைவரே அமைப்பத்தின் புத்தகத்தில் என்ன எழுதுவார் என்றால், தன்னை அறிய வேண்டும் என்று சொல்வார். அப்போத்தான் நீ உலகத்தை வெல்ல முடியும் அப்படின்றது அமைப்பத்தில ஒரு முக்கியமான ஒரு கோட்பாடு. நமது கோட்பாட்டு தலைவனுக்கே நம்ம சிக்கலை உருவாக்குற அளவுக்கு நம்ம இதை செஞ்சிருக்கிறோம். அப்போ 3 நாள் நம்ம அமைதியாக இருப்போம் அப்படின்ட்டு, அது மௌன விரதம் என்று சொல்வதை விட நம்ம அதிகமாக அந்த பேச்சினால வந்துச்சு பிரச்சனையே. சரிங்களா? அவரே சொல்லியிருப்பாரு, அமைப்பத்தின் புத்தகத்தில் சொல்லுக்கு ரொம்ப வலிமை இருக்கிறது. அது எப்படின்னா, சொல்லு பிரபஞ்ச அந்த துகள்களின் கூட்டு கலவைன்பாரு. அதெல்லாம் நீங்க படிக்கணும் தோழர்களே. அப்படிப்பட்ட சொல்லுக்கு கையாளும் சொல்லாடல்களை பொறுத்தே உறவுகள் வளர்வதும் உறவுகள் பிரிவதும் நம்ம பயன்படுத்துகிற சொல்லாடலை பொறுத்து தான் அமையும். அந்த சொல்லு சில நேரங்களில் பூமியை போல் தாங்கும், அதே நேரத்தில் நெருப்பை போல் எரிக்கும், வானத்தை போல் விரியும், காற்றை போல் வீசும் அப்படின்னு எழுதிப்பாரு. அப்போ ஏதோ பெருசா இதா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுல ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்ட்டு நான் ஒரு சொல்லை கட்டுப்படுத்துவோம். அதுக்காக நம்ம ஒன்றும் காந்தி வழி வந்தவர்கள் இல்லை, நம்ம புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கை கோட்பாடுகளை உள்வாங்கியவர்கள். மௌன விரதம் என்பது நமக்கு உடன்பாடு இல்லை என்றாலும் கூட சரி மௌனமாக இருப்போம். நீ என்னைக்குமே அந்த சொல்லுக்கு வீரியம் இருக்குல்ல, வளன்னு பேசுறதுக்கு அமைதியா சொல்லுவாங்களே, ஒரு சொல்லுக்கு வலிமை விட அமைதிக்கு அதை விட பெரிய வலிமை இருப்பதாக பெரிய அறிஞர் பெருமக்கள் சொல்லுவாங்க. ஆனால் அமைதியா 3 நாள் இருந்துட்டேன், என்னால் இருக்க முடியல. அது வேற பிரச்சனை. என்னன்னா, தோழர்களுக்கு சொல்றேன், இந்த கொரோனாவுக்கு பிறகு நான் தொடர்ந்து யூடியூப்ல பேசிக்கிட்டு இருந்தேன். உங்க எல்லாருக்குமே தெரியும். ஏதாவது ஒரு யூடியூப் நீ நல்லா எடுத்து பாருங்க. கொரோனாவுக்கு பிறகு நான் இங்க வந்தால 2020ல தொடர்ந்து ஏதாவது ஒண்ணுல ஏதாவது ஒரு யூடியூப் ஒரு நாள் 4-5 பேசியிருக்கிறேன். அவ்வளவுக்கு பிரச்சனைகள் இருக்கு. அது மட்டும் நமக்கு தெரிஞ்ச சில சேனல்கள் எல்லாம் இருக்குது. அவங்க நம்மளை கேட்காம வந்துருவாங்க, கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆபீஸ். அப்ப நம்மளும் சில சேனல் நடத்தினோம், உங்களுக்கு தெரியாம நீ மறைக்கல ஒண்ணும் இல்லை. அப்ப அங்கேயே சில பேர் எடுத்துருவாங்க. அப்ப அப்படிலாம் நம்ம பேசி இருந்தாலு 3 நாள் நான் நிப்பாட்டிட்டேன். நிறைய பேர் போன் பண்ணாங்க, இல்லைங்க அப்படின்னு. நானே பேச முடியாதுல்ல. அப்ப என் அன்பு தம்பி டிரைவர்கிட்ட சொல்லி பேச சொல்லிட்டு அவரு பேசிடுவாரு. அப்ப அது அப்படியே போய்க்கு இருந்துச்சு. அப்புறம் இதுக்கு மேலே நம்ம அமைதியா இருந்தோம்னா நல்லா இருக்காது. 3 நாள் ஆகிவிட்டது. ஆனா நல்லா உணர்ந்துட்டேன். தலைவர் என்னை அடிக்கடி சொல்லுவாருங்க, தம்பி நீ பேசுறதெல்லாம் கரெக்டு தான்ப்பா, ஆனா நீ வார்த்தை ரொம்ப கடினமா பயன்படுத்துற, பேசுவதில் கூட ஒரு ஜனநாயகம் வேண்டும் அப்படின்னு அமைப்பத்தில் நான் சொல்லியிருக்கிறேனே, அந்த சொல்லோடைய வலிமையை சொல்லியிருக்கிறேனே. அதாவது இன்னும் சொல்லியிருப்பாரு, அதாவது ரொம்ப 58வது அத்தியாயத்தில் அதே சொல்லுவாரு, அதாவது சொல்லாடல் ரொம்ப கடினமா இருக்க கூடாது அப்படின்றதுக்காக. அதை முடிக்கும் போதே அது எனக்கு ரொம்ப பிடிச்சது, மறந்து போச்சு ரொம்ப. உரிய இடமறிந்து உரையாடல் வேண்டும், உரிய இடம் பொருளறிந்து உரையாடல் வேண்டும், வீணில் உளறிடும் வெறும் பேச்சை தவிர்த்திட வேண்டும். இதெல்லாம் நம்ம படிச்சுதான் இருக்கிறோம், இருந்தாலும் நம்ம அதை மறந்துட்டோமா என்னன்னு தெரியல. அடுத்த வாரத்தில் இருப்பாரு, பக்குவமாய் உரையாடும் பண்புகள் வளர்ப்போம், யாரையும் பழிக்கும் இழிக்கும் பழக்கம் தவிர்ப்போம்,
இவ்வளவுக்கு நம்ம படிச்சோம், ஆனா மனசை யோசிச்சிருந்தோம்னா பாவம் அண்ணனுக்கு இவ்வளவு பெரிய நெருக்கடியே வந்திருக்காது. அந்த இடத்துல சொல்லிப்பாரு. இதை நான் சொன்னேன் பாருங்க, அந்த இடம் வரும் பாருங்க. உரையாடல்கள் தொடர்வதும் உறவுகள் வளர்வதும் கையாளும் சொல்லாடலை பொறுத்தே அமையும். சொற்கள் வெறும் உணர்ச்சிகளின் வெளிப்பாடுகள் அல்ல, பெரும் விளைவுக்கான வித்துக்கள். ஒவ்வொரு சொல்லும் பிரபஞ்ச கலவையின் சிதறல்களாகும், பஞ்சபூதங்களின் நுண் துகள்களாகும். ஒவ்வொரு சொல்லிலும் பிரபஞ்சத்தின் வீரியம் உண்டு. அவை நிலத்தை போல் பொறுக்கும், நெருப்பை போல் எரிக்கும், நீரை போல் தணிக்கும், காற்றை போல் அடிக்கும், விண்ணை போல் விரிக்கும். அதாவது பிரபஞ்ச சக்தியின் பேராற்றலே சொற்களாகும். இவ்வளவுக்கு தலைவர் எழுதியிருக்கிறாரு. நம்ம சில பேர் உரிமையில பேசுறோம். அது உண்மையிலே வந்து இப்ப இந்த 3 நாள் நம்ம உட்கார்ந்து பார்க்கும்போது தெரியுது, நம்மளை எவனா ஒருத்தர் உரிமையில பேசினா எவ்வளவு கோபம் வரும். ஆனா இப்ப நம்ம நிறைய பேர் உரிமையில பேசியிருக்கிறோம். நம்மளை விட வயது மூத்தவர்களை நம்ம வந்து சில நேரங்கள்ல பேசியிருக்கோம். இப்ப எங்க அண்ணன் எல்லாளெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. நாங்க மதுரைக்காரர்கள் அப்படித்தான், மனசுக்குள்ள எதுவுமே இருக்காது, ஆனா கோபமா பேசுவோம், அவ்வளவுதான். ஆனா அவனை பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணங்கள் எந்த காலத்திலுமே நமக்கு இருந்தால யாரையுமே. ஒரு ஜனநாயகத்துல ரொம்ப நம்பிக்கை உள்ளவர்கள் தான் நம்ம விடுதலை சிறுத்தைகள். அது மதுரைக்காரன் பிரிப்பதை விட விடுதலை சிறுத்தைகள் அதான் ரொம்ப முக்கியம். அப்ப நான் பார்த்தேன். பார்க்கும்போது தலைவர் ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு. அந்த பதிவுல வந்து நான் படிச்சு பார்த்தேன். ஒவ்வொன்றா படிக்கும்போது ஏறக்குறைய 700க்கு மேல அதுல கமெண்ட்ஸ் வந்திருந்தது. அது வந்ததுல பார்த்தோம்னா ஒரு 80 விழுக்காடு நான் உண்மையிலே அந்த ஒவ்வொரு தோழர்களுக்கும் நான் ரொம்ப நன்றி தெரிவிக்கிறேன். நான் வந்து துபாயில நான் என்ன பொசிஷன்ல இருந்தேன்றது எழுச்சி தமிழருக்கு நிச்சயமாக தெரியும். நம்ம 2001 என்னை தலைவர் வந்து பார்த்தாரு. அது எல்லாத்தையுமே நம்ம அந்த அமைப்பாய் திருவன்ற அந்த கோட்பாட்டை வந்து நம்ம படிச்ச ஒரே காரணத்துக்காக நான் விட்டுட்டு தான் வந்தேன். ஆனா அதெல்லாம் வந்து வீணா போயிருமோ, தலைவர் நம்ம மேல நடவடிக்கை எடுத்துட்டாரு ஐயோ அப்படின்னு யோசிக்கும் போது, அதில் இருக்கின்ற ஒவ்வொரு தோழர்களும் எனக்கும் தலைவருக்கு எந்த முருகனும் வந்துடக்கூடாது அப்படின்றத அவ்வளவு ஒரு இதா. இப்ப கூட பாண்டிச்சேரி வந்தா லைன்ல இருக்கிறாப்புல, அவருக்கு தெரியும். நம்ம 2005 அதை ஏன் சொல்றேன்னா, நம்ம மூல தலித்துகளுக்கு பொருளாதாரம் ரொம்ப முக்கியம். யாருமே வாங்கல. லேண்ட் குரோஸ்டர் ப்ரோட நான் வாங்கியிருந்தேன். 95 துபாய் போயிருந்தேன். 2005 இந்த வண்டி வாங்கினேன். 2010 இன்னைக்கு ஓட்டுறாப்புல முதல்வர் எல்லாம் ஓட்டி கொண்டு இருக்காரு பாத்தீங்களா, ரேஞ்ச் ரோவர். அதெல்லாம் அப்ப இதை விட அதை நான் வச்சது ஹை மாடல். இப்ப கூட உங்களுக்கு வேணுமா நான் அதை அனுப்பி விடுறேன். அதோடைய பொருள் இதே இருக்கு, வண்டி நான் கேரட்டும் கிடக்குது. அப்ப இதெல்லாம் விட்டுட்டு அந்த தலைவருடைய கொள்கை கோட்பாட்டுக்காக நம்ம இங்க பிறட்டு வந்திருக்கிறோம். வரும்பொழுது நம்ம ஏன் இப்படி செஞ்சோம் அப்படின்னு நான் யோசித்து பார்த்தேன். எனக்கு நானே யோசித்து பார்த்தேன். இந்த மாவட்ட செயலர் இளங்கோவன்லாம் இருக்கிறாப்புல, அவரெல்லாம் எனக்கு ரொம்ப அறிவுரை சொன்னாரு. எல்லாருமே இதுல இருக்கிற எல்லா தோழர்களும் யாரும் பேரை நான் தனிப்பட்ட முறையில சொல்ல முடியாது. இமயவர்மன்லாம் அப்பயே சொன்னாரு, இங்க பாருங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, அமைதியா இருங்கன்னு. உண்மையிலே இந்த நேரத்துல வந்து நான் ஒவ்வொரு பேரையும் சொல்ல முடியாது. அது அவ்வளவு பேர் நீங்க வந்து உண்மையிலே வந்து தலைவர் மேல அவ்வளவு ஒரு பெரிய பற்று. சங்கத்தமிழுக்கு அதனால ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது, தலைவர் அவருக்கு முரண்பாடு வரக்கூடாது நினைத்தவங்க எல்லாருடைய காலில் விழுந்து நான் வந்து இதை கேட்கிறேன். நான் துபாயில அவ்வளவு ஒரு வசதி வாய்ப்போடு இருந்தேன் பிரதர். நல்ல சம்பளம், 10 லட்சத்துக்கு மேல சம்பளம். அதை நான் வந்து வேணும்னா எல்லாத்தையும் ரெக்கார்டை நான் கொடுக்குறேன். துபாயில இருக்கும்போது என் பேங்க் பேலன்ஸை காட்டுறேன். இங்க வரும்பொழுது என்னுடைய பேங்க் பேலன்ஸ் என்னன்றதையும் காட்டுறேன். இப்ப என் பேங்க் பேலன்ஸ் என்னன்றதையும் காட்டுறேன். இப்ப வந்து நீங்க நம்ப மாட்டீங்க, என் ஒய்ஃபு என் குடும்பம்லாம் அங்க இருக்கிறாங்க. இங்க வந்து என்னுடைய டிரைவர் சமைச்சு போற சாப்பிட்டுக்கிட்டு தான் நான் இருக்கிறேன். சில நேரங்களில் என் நண்பர்லாம் வருவாப்புல, சந்திரகுமார்லாம் ரொம்ப என்னப்பா அப்படி இருக்கிற நல்லா அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாப்புல. இளங்கோனுக்குலாம் தெரியும், அடிக்கடி இங்க வரக்கூடியவர் தான். அதெல்லாம் விட்டுட்டு ஏன்டா நம்ம வந்து இப்படி இருக்குன்னு சொல்லி நானே சிந்திப்பேன். இப்ப கூட நான் நினைச்சேன், சரி துபாய் திருப்பி போயிடலாமா அப்படின்னும் போது அங்க இருக்கிற ப்ராஜெக்ட் சில டெல்லியில இருக்குது, வாங்க அப்படின்னு கூட கூப்பிட்டாங்க. சரி 3 நாள் யோசிப்போம்னு யோசித்து பார்த்ததில்ல, தப்பு என் மேலதான் இருக்கு தோழர்களே. ஏன்னா நம்ம இவ்வளவுக்கு அமைப்பாய் தொழும் புத்தகம் படிக்காமல் இருந்து நம்ம செயல்பட்டு இருந்தோம்னா பிரச்சனை இல்லை. அதை முழுமையாக உள்வாங்கி படித்த பிறகும் கூட நம்ம சொல்லாடல் வந்து ரொம்ப கடினமாக போய்விட்டது. அப்ப என்ன இருக்கும் சிக்கல் நான் நினைக்கிறேன்னா, ஏன் அதை சொன்னா, துபாயில ஒரு தலித்து ஒரு பறையர் சமூகத்தை சார்ந்த மிகவும் ஏழ்மையில் வாழ்ந்து நம்ம அங்க போறோம் 95க்கு. நான் 95ல அங்க போறதுக்கு முக்கியமான காரணம் சாதிய பிரச்சனை, எங்க ஊர்ல நடந்த சாதிய கொடுமைகள். அந்த சூழ்நிலை எங்க அப்பா இரவோடு இரவா என்னை அனுப்பி வைக்கிறார். அங்க போன பிறகு தலைவரை 2001 சந்திக்கிறேன். தொடர்ந்து சந்திப்போம், அங்க வருவார். அப்பெல்லாம் அவ்வளவு நெருக்கம் இல்லை. இந்த புத்தகம் எப்ப அமைப்பாய் திருவன்ற அந்த புத்தகத்தை எழுதினாரு பார்த்தீங்களா, அந்த காலகட்டத்தில் இருந்துதான் ஆஹா நம்ம மனசுக்குள்ள என்ன நினைக்கிறோமோ அதை ஒரு பெரிய அறிஞனா தான் பார்த்தேன். என்னடா அப்படி எழுதியிருக்கிறாரு. டெய்லி நாங்கள் இரவுல நிறைய நேரம் பேசியிருக்கிறோம்.
1 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் பேசியிருக்கிறான். இதுக்காகவே நான் லீவ் போட்டுலாம் இங்கே வந்துடுவேன். அதை எழுதி முடிச்சுமே நான் வாங்கி பார்ப்பேன். ஆனால் இவ்வளவுக்கு தத்துவங்கள் நம்ம படிச்சும் கூட அது நடைமுறைப்படுத்துறதுல சிக்கலாகி போச்சு. அதில் எதிர்க்கிற கருத்தியலும் நடைமுறையும் அதில் ஏதோ ஒரு சிக்கல் என் பக்கெட் இருக்குன்றதை என்னால் உணர முடியுது. என்ன சிக்கல்னா பொய் இல்லை. என் பொய் உயிரே போனாலும் கூட நான் பொய் பேச மாட்டேன். நெருங்கிய பழகிய தோழர்களுக்கு தெரியும். என் லைஃப்ல பொய்யை நான் பேசுனதில்ல, பேச தேவையும் இல்லை. ஆனால் நம்ம பேசுனதுல கருத்தை சொல்ற விதத்தில் நம்ம சொல்லியிருக்கணும். அதை நான் உணர்றேன் தோழர்களே. நம்ம சிறுத்தைகள் நம்ம ரொம்ப இனிமே சொல்லாடல்ல நம்ம கோபப்படுறோம், உணர்ச்சி படுறோம். தலைவர் அதுக்காக அடிச்சுக்கிறாரு. ரொம்ப அதுல புரட்சிகர மாற்றத்திற்காக அப்படின்னு ஆரம்பத்தை எழுதிப்பாரு. அப்ப அதை படிக்கிறேன். அதுல கருத்துலாம் ரொம்ப இதா இருக்கு. ஆனா அவ்வளவு இது எத்தனை முறை படிச்சாச்சுன்றீங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா 2020 நான் வந்த பிறகு தொடர்ந்து நான் எல்லா யூடியூப்லயும் வரையும். உங்க எல்லாருக்கும் தெரியும். அன்பு தம்பிகளுக்கு அவ்வளவு ஆதரவு நீங்க கொடுத்தீங்க. எல்லாருமே பாருங்க, வர்ற தோழர் போல நம்ம அண்ணன் தம்பிகள் தான். அவ்வளவு ஆதரவு கொடுத்தீங்க. நம்ம பேசினாலே 1 லேக் 2 லேக்லாம் போய்க்கு இருந்துச்சு. பலது நல்லா பெரிய பரபரப்பெல்லாம் ஆச்சு. எல்லாமே யாரு தைரியம் சங்கத்தமிழ் பேசுறதுன்னா உங்களுடைய இதுதான், தலைவருடைய அந்த வளர்ப்புல தான் நம்ம பேசணும். அதுல வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா திமுகவை அடிச்சு பேசும்போது சிக்கல் வந்துச்சு. நான் ஏன் அவங்கள பேசுறேன்னா, இன்னைக்கு தான் நான் உண்மையை சொல்றேன் பிரதர். நான் மதுரை மாவட்டம் மேலூர். நாங்களாம் நினைச்சுக்கிருவேன், ஆகா நம்ம கட்சி சூப்பரா வந்துருச்சுரா, அப்படிரா இப்படிரான்னு உண்மையிலே நான் பெருமையா பேசிக்கிருவேன். 95 மாதிரி இல்லடா, இப்பெல்லாம் பயங்கரமடா அப்படின்னு. ஆனா திடீர்னு பார்த்தா ஒரு நாள் அந்த மேலாவளவு தோழர்கள்லாம் என்னை பாக்குறாங்க பிரதர். இன்னைக்கு கூட தம்பிமாரெல்லாம் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அண்ணே எங்க ஊர்ல சுடுகாட்டுக்கு பாதை இல்லைனேன்றாங்க. சத்தியமா நான் நம்பல. என்னப்பா சொல்றீங்க, செத்து போன சுடுகாட்டுக்கு பாதை இல்லைன்றீங்க? நம்மளாம் விடுதலை சிறுத்தைகள் எவ்வளவு பெரிய அமைப்பு. ஓகேப்பா அப்படின்னு அப்பயே அண்ணனுக்கு ஃபோன் பண்றேன். அண்ணனுக்கும் சொல்லலை யாரும் விவரமா. இதெல்லாம் சத்திய வாக்கு. தலைவர் என்னப்பா அப்படியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கன்ஃபார்ம் பண்றாரு. கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஆமா உண்மையிலே சுடுகாட்டுக்கு பாதை இல்லை அப்படின்ட்டு அவர் லெட்டர் கொடுக்குறாரு. அந்த காலகட்டத்தில் தான் நம்ம அம்மாவாசி வேலு முதல் மர்டர் ஆனாங்களே, அந்த வேலு மகனுக்கு வேலை வாங்கி தர்றாரு. யாரா இருந்தா நிறைய பேருக்கு தெரியாது. அது தலைவர் தான் லெட்டர் கொடுத்தாரு. அதில் போய் நம்மளை ஃபாலோ பண்ணி வேலை வாங்கி தர்றான். அது போன ஆட்சி. இந்த ஆட்சி அப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி. அந்த காலகட்டம் லெட்டர் கொடுக்குறாரு. அந்த சுடுகாட்டுக்கு பாதையே இதுவரைக்கும் இல்லை பிரதர். இதுக்கு மேலே நான் என்ன பிரதர் சொல்ல முடியும்? ஒருவேளை இப்போ நம்ம வன்னியரசு வந்த பிறகு அதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நம்புறேன். இது ஒரு பாயிண்ட் ரைட்டா. அது எனக்கு தனிப்பட்ட முறையில் பாதிச்சிச்சு, நான் மறுக்க முடியாது. திமுக வந்த பிறகு நமக்கு நடக்குன்னு நினைச்சேன், அது நடக்கலை. அடுத்து பார்த்தா நம்ம எவ்வளவுதான் அரசியல் அதிகாரத்தில் போனாலும் சமூகத்தில் இவ்வளவு பிரச்சனை இருக்குன்றது எப்போ உணர்ந்தனா, வேங்கவயல் பிரச்சனை. அந்த தம்பி சொல்றான் பாருங்க, கார்த்திக் கலாக்காரன் சீர்காழியிலும் பிரச்சனை இருக்குன்னாப்புல. அங்கேயும் நான் போய் பார்த்தேன். அதுவும் ரொம்ப எனக்கு மனசு உடஞ்சி. ஏன்னா செத்து போன பிறகு தூக்கி, ஏன்னா 95 நான் பிஏ முடிச்ச வரைக்கும் படிச்சுட்டு தானே இருந்தேன். 91 படிக்கிற 2 முடிக்கிறேன். 3 வருஷம் அந்த அருள்மிகு கள்ளழகர் பாலிடெக்னிக் ப்ரொஃபஸரா இருக்கிறேன். டக்குன்னு அப்படியே போயிட்டு எனக்கு ஒன்றும் பெருசா தெரியாது. அங்க போயிட்டு அந்த வாழ்க்கையில வர்றேன். அப்புறம் தலைவரை பார்க்கிறேன். தலைவர் வர்றாரு போறாரு. நம்மளுடைய அரசியல் உலக லெவல்ல போகுது. அப்ப நம்ம பயங்கரமா இருக்கும்டா, ஒன்றும் பிரச்சனை, நம்ம மக்கள் இருக்கான்னு பார்த்தா நம்ம மக்கள் இல்ல. அதுதான் பெரிய வழி. இன்னைக்கு கூட பாருங்க, தலைவர் அன்னைக்கு பார்த்த போதே இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறாரு. அதே பரபரப்பு, அதே வேகம், அதே மக்களுக்கு பணியாற்றக்கூடிய அந்த மனப்பான்மை எவ்வளவு அந்த இதுல இருக்காரு. ஆனா சில பேர் நம்ம கட்சியில எல்லாம் டெவலப் ஆகி அவங்க அப்படியே பயங்கரமா வந்துட்டாங்க. அவங்களாம் அதை பத்தி கண்டுக்கிறது இல்லை. இப்ப யாரையும் சொல்லவும் கூடாது, அதெல்லாம் தவறு. அதனாலதான் இந்த இவ்வளவு சிக்கலே. இந்த இப்ப எங்க பட்டணம் மணிலாம் வந்திருக்கிறாரு. இவர் சொல்லணும், 96 நான் 95 போன பிறகு 1996 தான் அமீரக விடுதலை சிறுத்தைகள் ஏற்கனவே இருந்துச்சு, அதை கட்டமைக்கிறான் அவரே தலைவர். அதுல சங்கத்தமிழன் தான் ஆலோசனை. 1996 96 இந்த ஆள் இருக்காங்கல்ல சொல்லுவாங்கல்ல. 96க்கு பிறகு 2010 கரும்புலி முத்துக்குமார் பாசுடைய மாநில முதன்மை செயலாளர், தன்மான தமிழ் புலி, தமிழீழ கொள்கை புலி, ஈழ தமிழருக்காய் உயிர் கொடுத்த தமிழ்நாட்டு கரும்புலி. அந்த கரும்புலி முத்துக்குமாருக்கு யாரு வீரவணக்கம் செலுத்தினார்? அந்த காலத்துல மேதகவர்கள் வீரவணக்கம் செலுத்தியதாக எழுச்சி தமிழ் பல மேடையில் சொன்னார். அவருக்கு நாம் ஒரு சிலையை வைத்தோம் விடுதலை சிறுத்தையின் சார்பாக. நான் அந்த பொறுப்பில் இருக்கும் பொழுது அங்க ஒரு இடத்தையும் வாங்கி நம்ம தான், நான் சொல்லக்கூடாது, நம்ம கட்சி, அதான் நம்ம கட்சிக்கு பயன்படுத்துற மாதிரி நம்ம செயல்பட்டோம். அதுல அவ்வளவு நெருக்கடிகள். தலைவருடைய நிகழ்ச்சி நடத்த முடியாத அளவுக்கு தலைவர் வந்தால் நாங்கள் வெடிகுண்டை வீசுவோம். நாங்கள் அதை மேலதான் பேசினாரு. இன்று என் மேல் வெடிகுண்டு வீசுவோம் என்று சொல்பவர்கள் நாளை எனக்கு பூமாலை சூடுவார்கள் சொன்னார் தலைவர். அப்ப அவ்வளவு நெருக்கடிகளை தான் நிகழ்ச்சி நடத்தின அண்ணன் எல்லாரும் தொடர்ந்து பாக்குறாரு. உடம்பு சரியில்லாம இருந்தாங்க கூட இன்னைக்கு அவர் இந்த கருத்துக்கள் எல்லாம் நான் அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. செல்லப்பாண்டி இருக்கிறார், அவருக்கு செல்லப்பாண்டி அந்த நிகழ்ச்சியே வந்தாரு. எல்லாரும் இருக்கிறாங்க. எவ்வளவு நெருக்கடின்னு செல்லப்பாண்டிட்ட கேளுங்க.
அந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடாதுன்னாங்க. அப்ப அமைச்சர் நம்ம வன்னியரசு இருந்தார். அதெல்லாம் மீறிதான் அந்த நிகழ்ச்சி நம்ம சிறப்பாக நடத்தணும். ஏன்னா நம்ம நடந்த வரலாறு சொல்றோம். அதுக்கு அடுத்தபடியாக தலைவர் வந்து அதாவது கருத்தியல் பரப்பு மாநில துணை செயலாளர் கொடுக்குறாரு. 2013 கொடுக்குறாரு. அப்பெல்லாம் நான் துபாயில தான் இருந்தேன். வந்துட்டு போய்கிட்டு இருப்பேன், வருவேன் போவேன் வருவேன். அப்பதான் 2013 இருக்கும் பொழுதுதான் நம்ம இது நடத்துறோம், பொன்விழா ஆண்டு. நம்ம விடுதலை சிறுத்தைகள் இதுல எங்க நம்ம பொன்விழா ஆண்டா 25 ஆண்டுகள் ஆனதுக்கு சிறப்பாக மாதிரி நடத்தினோம். அப்பதான் அவர் சொல்றாரு, அந்த மேடையிலும் சொல்றாரு, கொள்கை வெல்ல களமாடுவோம், கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம், அடுத்த பாய்ச்சலுக்கு அணியமாவோம், அடுத்த தலைமுறை அணியமாக்கும் அங்கதான் பிரகடனப்படுத்தினார். அவ்வளவு பெரிய அந்த நிகழ்வுக்கு பிறகு 2016 என்னுடைய அலுவலகம் தான் அங்கதான் வந்து தலைவர் வந்து இருந்து பொறுப்பு போட்டார். போடும்போது என்கிட்ட கேட்காம கொள்ளாமே சங்கத்தமிழனுக்கு இளைஞரணி செயலாளர் இளைஞர் எழுச்சி பாசரை கொடுத்தாரு. அப்ப என்கிட்ட சொன்னார் விளக்கம், தம்பி வெளிநாட்டில் இருந்தது போதும், நீங்க வந்து இங்க செயல்படுங்க, இது ஒரு நல்ல அமைப்பு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு பொறுப்பை கொடுக்குறோம் அப்படின்னாரு தலைவர். அதை நம்ம சிறப்பாக செயல்பட்டோம். அந்த காலகட்டத்தில் பாஸ்கர் ராய் அப்படின்ற ஒரு பெரிய அறிஞரை வச்சு தத்துவ மையம், மாநில தத்துவ மையத்தை வச்சு நம்ம ஒவ்வொரு கருத்துக்களையும் பயிற்சி பட்ட நடத்தணும். அலுவலகத்துல நம்ம தலைமை அலுவலகத்திலே தலைவர் அதில் வந்து கலந்து சிறப்புரையெல்லாம் ஆட்டியிருக்கிறாரு. அதுக்கு அடுத்தபடியாக இப்போது கூட தொடர்ந்து அமைப்பாய் திரளுவோம் அப்படின்ற புத்தகத்தின் கருத்துக்களை பரப்பியிருக்கிறேன். புத்தரும் அவர் தம்மமும் புத்தாண்டி சம்மா என்ற கருத்துக்களை பரப்பியிருக்கிறேன். தொடர்ந்து நான் விடுதலை சிறுத்தையுடைய இளைஞரணியின் சார்பாக தொடர்ந்து நான் பேசியிருக்கிறேன். நான் இப்ப இதே ஒரு அமைப்பு செயலாளரவோ பொதுச் செயலாளரவோ நான் இருந்திருந்தா நான் பேசியிருக்க மாட்டேன். அப்ப இளைஞரணி செயலாளர் என்றால் இளைஞர்களுடைய எண்ணம், இளைஞருடைய மனசு, அதை பேச வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அந்த டைட்டிலுக்கான ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் ஒரு சிவில் இன்ஜினியர், பிஎம்பி உடைய யூனிவர்சிட்டியில, அமெரிக்கா யூனிவர்சிட்டியில நான் வந்து பட்டன் வாங்கியவன். அப்ப எனக்கு தெரியும் வாட் இஸ் பொலிட்டிக்கல் மேனேஜ்மெண்ட். பொலிட்டிக்கல் மேனேஜ்மெண்ட் என்ன? டிசிப்ளின், பிளானிங், ஆர்கனைசிங், மோட்டிவேட்டிங், கண்ட்ரோல் அண்ட் ரிசோர்ஸ் அச்சீவ் தி ஸ்பெசிபிக் கோல்ஸ். அதுதான் இது பொலிட்டிக்கல் மேனேஜ்மெண்ட். என்ன பொலிட்டிக்கல் மேனேஜ்மெண்ட்? அதாவது பொலிட்டிக்கல் மேனேஜ்மெண்ட் டிசிப்ளின் ஆஃப் பிளானிங், ஆர்கனைசிங், மோட்டிவேட்டிங் தி கண்ட்ரோல் அண்ட் ரிசோர்ஸ் அச்சீவ் தி ஸ்பெசிபிக் கோல்ஸ். அப்போ ஒரு கோட்பாடோடு ஒரு கொள்கையோடு அங்கு இருக்கின்ற ரிசோர்ஸ்களை கண்ட்ரோல் செய்து நாம் இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும். அந்த எண்ணத்துல அமைப்பாயத்துல புத்தகம் படிச்ச அந்த வெறியில அவரை எழுதிருக்க நம்ம படிச்சு காட்டுறேன் பாருங்க. அதை படிச்ச யாரும் தூங்க முடியாதுங்க. புரட்சியாளர் அம்பேத்கருடைய கருத்தை படிச்சவனால தூங்குனானா அவன் ஒழுங்கா படிக்கலன்னு அர்த்தம். நான் அடிச்சு சொல்றேன்ல, அமைப்பாயத்துல புத்தகத்தை கையில எடுத்துட்டு ஒருத்தன் தூங்குனானா அவன் பொய் சொல்றேன். எனக்கு இப்ப ஒன்றும் கவலை இல்லை. எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் என் மேல் நடவடிக்கை எடுத்தார். நான் விடுதலை சிறுத்தைக்கு வரும்பொழுது எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், இல்ல வாரிய தலைவராகணும்னு வரல. இப்ப கூட எனக்கு வறுமைதான். இப்ப கூட என் யூடியூப் நடத்துவதற்கு ஒரு குறிப்பிட்ட ஆள்கிட்ட கடை வாங்கியிருக்கிறேன். அதெல்லாம் மாற்று கருத்துல சொல்லக்கூடாதுலாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா நடத்த முடியல. மாசம் மாசம் வந்து 1 லாக் மேல என் கையில இருந்து போடுறேன். இன்னைக்கு தான் முதல் சேர்றேன். முதல் நான் சொல்ற அந்த கருத்து என்னன்னா, தொடர்ந்து அப்ப அப்ப நம்ம அவ்வளவு பொருளாதார வலிமையில் இருந்தவர்கள் எப்படி இப்ப நசிவுக்கு வந்தோம் என்றால், நம்ம ஒரு கோட்பாட்டை உள்வாங்கி இருக்கிறோம், ஒரு கொள்கை உள்வாங்கி இருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் கூட என்னால முடிந்த உதவி செய்து கொண்டிருக்கிறேன். யாரு வந்து கேட்டாலும் கூட நம்மளால முயற்சி செய்யறோம். ஆனா இதுக்கு மேல செய்ய முடியுமா என்பது இன்னொரு கேள்வி. இப்ப நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையே பாதிப்புல இருக்குது. ஆனா ஏன் நம்ம ஒரு கொள்கையை உள்வாங்கி இருக்கிறோம், ஒரு கோட்பாட்டை உள்வாங்கி இருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் வேங்கவேல் ஒரு பிரச்சனை நடக்குது. அந்த வேங்கவேல் பிரச்சனையை நான் நேரடியாக தலைவர் அனுப்பி விட்டாரு. நேரடியாக போய் பார்த்தேன். பார்க்கும் பொழுது அந்த வேங்கவேல்ல மனத்தை வந்து கலந்தவையனையே குற்றவாளி சொன்னா என்னங்க இது? எப்படிங்க நம்ம தாங்கிட்டு இருக்க முடியும்? அதுல வேற அந்த தம்பி முரளிராஜா எனக்கு வாரத்துல 2 நாள் போன் பண்ணிடுறாரு. இல்லைன்னு சொல்லுங்க. அவர் பேச பேச எனக்கு நெஞ்சு அப்படியே வெடிக்குது. எதுவுமே செய்ய முடியல. தலைவர் போராடுறாரு, எல்லாம் போராடுறாங்க. அப்ப அந்த இடத்துலதான் நான் வந்து கோபம் அடைந்தது. மேல்பாதியில கோயிலுக்குள்ள ஆடுறதுக்கு கூட்டி போக முடியல. நம்ம ஊரு விழுப்புரம். இதெல்லாம் மனச்சாட்சியை தொட்டு நம்ம சிந்திக்கணும். ஏன்னா நான் உண்மையான புத்திஸ்ட், நான் உண்மையான விடுதலை சிறுத்தை. புத்திஸ்ட்னா என்ன? புரட்சியாளர் அம்பேத்கர் கேட்கிறாங்க, என்னங்க புத்திஸ்ட் என்னங்க புத்திஸ்ட் பொழுது, நீ புத்திஸ்டா இருக்கிறே இல்லையோ, இந்த கருத்தை நீ ஃபாலோ பண்ணா புத்திஸ்ட்ன்றாரு. இது எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு தெரியல. அவர் என்ன சொல்றாருன்னா, நம்பர் 1 பிரகனை, நம்பர் 2 மைத்திரி அப்படின்றாரு. வாட் இஸ் த பிரகனை? உள்ளதை உள்ளபடி உணர்ந்து உலகுக்கு உணர்த்துகிறாயே, அதுதான் பிரகனை. அதைத்தான் சங்கத்தமிழ செஞ்சு கொண்டு இருக்கிறேன், செஞ்சு கொண்டு இருப்பேன். ஆனா இனிமேல் நான் தலைவர் சொன்னதுக்காக நாகரிகமா பேசுவேன்.
அதுல மாற்று கருத்து இல்லை. இன்னொன்னு என்ன, மைத்திரின்னா என்ன, உலகளாவிய அன்பு. உலகளாவிய அன்பு. உலகளாவிய அன்பு என்றால் என்ன, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், எதையுமே அவன்கிட்ட எதிர்பார்க்காமல் அவனுக்கு உதவி செய்யணும். நீ உன் அம்மாவுக்கு செஞ்சனா, உன் மகனுக்கு செஞ்சனா, உன் சொந்த பந்துக்கு செஞ்சா ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, செய். யாருன்னே தெரியாது, அவனுக்கு செய்யன்றாரு புத்தர். அதைத்தான் அம்பேத்கர் சொல்றாரு, அவர் புத்தாண்டி தம்மால. இந்த ரெண்டு தான் பிரதர் ஃபண்டமெண்டலே. பிரகனை மைத்திரி. மைத்திரி இன்னும் சொல்ல போனா, விளக்கமா சொல்ல போனா, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினார் பாருங்க, யாரு, வள்ளலார். அதுதான் மைத்திரி. அந்த கருத்தை நான் உள்வாங்கி இருக்கிறேன். நான் ஒரு புத்திஸ்டா மாறல, ஆனா நான் ஒரு புத்திஸ்ட் தான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. புத்தி உள்ளவன் புத்தன், தந்தை பெரியாரே சொல்லியிருக்கிறாரு. புரட்சி அம்பேத்கர் என்ன சொல்றாரு, நீங்களாம் வருங்காலத்தில் புத்திஸ்டாக மாற வேண்டும். அவர் கருத்து அதான், கடைசி காலத்தில் அவர் அதைத்தான் சொல்லுகிறார், தொடர்ந்து வலியுறுத்துகிறார். அந்த கோபத்துல தான் நான் திமுக எதிர்த்து பேசியிருப்பேன். நான் இப்பயும் சவால் விடுறேன், என் மேல் குற்றம் சுமத்துவர்கள். தலைவர் அதை கூட சொல்லுகிறார், சவால் விடுன்ற வார்த்தை பயன்படுத்தாத பாடினாரு. ஆனா நான் சவால் விடல, ஏன்னா அவர் சொன்னாரு என்கிட்ட, ஆனா நான் சொல்லி ஆனும்ல. அப்ப நான் இப்பயும் நான் உங்கள்கிட்ட சொல்றேன், நான் எங்கனையாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை தவறாக தரைக்குறைவாக பேசியிருக்கிறேனா? அவர்கள் தலைவருக்கு எதிர்த்து பேசும்போது நான் பேசுவேன், பேசாம எப்படி இருக்க முடியும்? நான் விடுதலை சிறுத்தையுடைய மாநில இளைஞரணி செயலர், நாளைக்கு நான் பொதுச்செயலர் ஆகிட்டேன், நான் அமைதியா இருக்கிறேன். அது பேச வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி, ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் என்னன்னு இருக்குல்ல சயின்ஸ்ல, அந்த வேலையை நான் செஞ்சேன். அதனால அவர்கள் என் மேல் கோவப்பட்டிருக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நம்ம மக்கள், தலித்து மக்களுக்கு என்ன செஞ்சாங்க? என்ன செஞ்சாங்க? இதுல சில பேர் உயர்நிலைக்குள்ள இருக்கிற பொறுப்பாளர் இருக்கிறாங்க, நான் அங்கேயே பேசியிருக்கிறேன். அது பேசாத ஆளுலாம் இல்லை, மனச்சாட்சியை தொட்டு உண்மையை சொல்றவங்களுக்கு சொல்லும். நான் உயர்நிலை குழுவிலே சொல்லியிருக்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் தலித்து மக்களுக்கு துரோகம் செய்கிறார்கள். அது இல்லைன்னு யாரா சொல்ல முடியுமா? ஒரு நல்ல புல்லட் ஓட்டினாங்க, வெட்டின பேசி பேசி எனக்கு வாய் வலிச்சு போச்சு. தலைவர் தான் போறாரு, போராடி கொண்டே இருக்கிறார், இப்பயும் போராடி கொண்டே இருக்கிறார். அந்த நான் பேசியிருப்பேன். ஒண்ணு வேற, நம்ம முன்னணி தோழர்களை சில நேரம் நான் பேசியிருப்பேன், அதை நான் உணர்றேன், அது பேசியிருக்க கூடாது. ஏன்னா நம்ம சகோதரர்கள், நமக்கு முன்னாடி நமக்கு இந்த கட்சிக்காக உழைத்தவர்கள், அது என்னால் உணர முடியுது. அதற்காக தலைவர் கேட்டாருன்னா நான் பொது மன்னிப்பு கேட்க கூட தயாராக இருக்கிறேன். எழுச்சி தமிழர் சொன்னால், சங்கத்தமிழ் சொன்னது தப்பு, வாப்பா தம்பி நீ கேளுப்பானா, எனக்கு தலைவரோட வேற என்னங்க இருக்கு? நான் ஓப்பனா சொல்றேன், தலைவரை நம்பிதான் நான் இங்க வந்தேன். நாங்க வந்தது குறிப்பா மதுரைக்காரர்கள், மதுரைக்காரன் சொல்லி தப்பா எடுக்காங்க, எல்லா விடுதலை சிறுத்தைகள் தான். பெரும்பாலான விடுதலை சிறுத்தைகள் வாக்கரிசி போட்டு கொண்டு தான் இங்க வந்தான். இன்னைக்கு அவங்க கூட அந்த கோட்பாடு தான். இங்க யாரும் எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், இல்ல வாரிய தலைவராகணும் வரல. யாரும் தயவு செய்து அப்படி யாரும் நினைக்காதீங்க. தலைவர் கொடுக்கிறாரு, கொடுக்கலங்க, எங்க கட்சிங்க, நம்ம கட்சிங்க. தலைவர் நடவடிக்கை எடுக்கிறாருன்னா அது அவருக்கு என்ன நெருக்கடியோ? நான் இப்படிதான் இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் அதை பேசித்தானே ஆகணும். என்ன நெருக்கடியா இருக்கும் என்றால், தலைவர் என்னைய கூட்டிட்டு போறாரு ஆதவ அர்ஜுனாட்ட போய், அவர் தலைவரையும் கூட்டி போறாரு. இப்ப தலைவர் நிச்சயமாக பார்த்தாரு, நீ தலைவர்கிட்ட போய் கேளுங்க, இதுல இருக்க தோழர்கள். அவர் நான் ஒன்றும் போகல, அவர் பாப்பா உன்னை கூட்டி போறாம கூட்டி போறாரு, அறிமுகப்படுத்துறாரு. ஒரு போட்டோ எடுக்கிறான், அந்த போட்டோ எடுத்து எதுக்கு கூட்டி போற அதையும் சொல்றேன், வாப்பா உனக்கு வாரியம் கேட்பம்பா பேசுவான்னு கூட்டி போறாரு. போட்டோ எடுக்கிறாரு. போட்டோ எடுத்த பிறகு நான் தான் அவசர கொடுக்கேன் தானே, அந்த போட்டோவை பத்திரம் வச்சிருந்திருக்கணும். நான் ஏன் போட்டேனா அதையும் நான் சொல்றேன்ல. நானும் அவர் நல்ல நட்பாக இருந்தான். கடைசி காலத்துல கட்சியிலிருந்து அவரை வெளியேற்றுவதற்கு பல பேர் முயற்சித்தாலும் கூட அவருக்கான தலைவரிடம் பேசியிருக்கிறேன். தலைவர்கிட்ட நீங்கள் கேளுங்க. ஆனா இருக்கட்டும், கொஞ்ச நாளைக்கு ஒன்றும் பிரச்சனை சரி பண்ணலாம்னு அப்படின்னு சொல்லும்போது ஒரு எல்லையை மீறுது. மதுரையில் உட்காந்து பேசும்போது கூட மதுரை தோழர்கள்லாம் பேசுறாங்க, அதெல்லாம் சத்திய வாக்கு. சங்கத்தமிழ் என்னைக்கும் பொய் சொல்ல மாட்டேன், அடிச்சனை கொண்டு பொய் சொல்றான்னு சொன்னாலும் சொல்ல மாட்டேன். இல்லை எனக்கு 1 கோடி தர 2 கோடி தர போய் பேசணும் பேச மாட்டேன். அதான் நடந்த உண்மை. அப்புறம் ஏதாவது சூழ்நிலை அவர் வெளியே போறாரு. அப்புறம் அவரை பத்தி நான் பேஸ்புக்ல பேசும்போது, யூடியூப்ல எங்கேயோ பேசும்போது தரக்குறைவா பேசியிருக்கிறேன். ஏன்னா அவர் தலைவரையும் கட்சியும் அவர் தவறாக பேசியதால். சரிங்களா? அப்ப அந்த கருத்துக்கு வந்துச்சு. யாரும் அழைக்காதீங்க, இப்ப நான் பேசிக்கிறேன்னு தெரியுது, வேணுக்குமே ஃபோன் பண்றாங்க. இதுல நிறைய ஃபோன் வந்துட்டே இருக்குது, நம்ம கட்சி தோழர்களே, என்ன தெரியல அது. ஆனா நல்லா கேட்டுங்க. அப்ப அந்த போட்டோவை எடுத்து நம்ம போடுறோம். அந்த போட்டோவை போட்டதுமே என்ன பிரச்சனை வரும்னு கேட்டுக்குங்க. அப்ப சங்கத்தமிழ முதல்ல திமுகவை அடிச்சு பேசினதுக்கு எல்லாமே ஆதவ அர்ஜுனா தான் காரணம். அதுல சில பைத்தியக்காரங்க சொல்றாங்க, ஆதவ அர்ஜுனா இவருக்கு ஃபண்டு கொடுக்குறாரு. ஏய், நான் எவன்ட்டு இது வரைக்கும் ஜென்மத்துல வாங்கினது இல்லை. எங்க எவனாவது ஒரு ஆளை சொல்லுங்க பார்ப்போம். ஆனா அது எழுதுறாங்க இதுல, ஒரு ஆதவ அர்ஜுனா இருந்து ஃபண்டை வாங்கிட்டு பேசுறாருப்பா அப்படின்னு தலைவர்கிட்ட கூட போய் சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனை. அப்ப தலைவரை நீ கூட்டி போகும்போது அந்த போட்டோ எடுத்து போடும்போது வெளியில என்ன பேசுறாங்கன்னா, அப்ப ஏற்கனவே டீல்ல இருந்திருக்கிறாங்க, அதுக்கு தான் பேசியிருக்காங்க. பேசும்போது அப்ப தலைவருக்கு நெருக்கடி. நான் ஓப்பனா சொல்றேன்ல, என்னால் நமது எழுச்சி தமிழருக்கு நெருக்கடி. அதனால அவர் கொடுத்த அந்த இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், மனதார ஏற்றுக்கொள்கிறேன்.
அப்ப தலைவர் சொல்லி, தலைவர் எந்த காலையும் சொல்லுவார் யாருக்காவது? பேசுனா என்னை சத்தம் போட்டிருக்காருங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லைங்க. என்னை வஞ்சிருக்கிறாருங்க. அன்பாதான் வைவாரு. ஏன்னா அவர் நடவடிக்கை எடுத்தது 6ஆம் தேதி நைட்டு. 4ஆம் தேதி நைட்டு அண்ணன் நானும் சோறு சாப்பிடுறோம். அவங்க அம்மா வீட்டுல எனக்கு சோறு போடுறாரு. சோறு சாப்பிடுப்பான்றாரு. நான் சொன்னேன் ரைஸ் நான் சாப்பிட்டதே இல்லை போது அவங்க அம்மா சத்தம் போடுறாங்க. இல்ல நீ ரைஸ் சாப்பிடு, என்ன தப்பு அப்படின்னு தலைவரே சாப்பிடுறாரு. 20 ஆண்டுகளுக்கு பிறகு நான் ரைஸ் அன்னைக்கு சாப்பிட்டேன். இல்ல அப்ப கூட அவர் கோபமா இருந்தா பேசியிருப்பார்ல, தம்பி என்ன பண்ணி இப்படிலாம் பண்ணிக்கிட்டு அப்படின்னு என்ன சொல்லியிருப்பார்ல. ஒன்றும் சொல்லல. அப்பயும் நான் சொல்றேன், நான் என்ன பேசுன்னு தலைவருக்கு தெரியும். அப்ப நம்ம போயிடுறோம். அடுத்து ஒரு நாள் பிரேக்ல என் மேல ஒரு நடவடிக்கை வருது. அப்ப அவருக்கு என்ன நெருக்கடி வந்திருக்கு? திமுக கூட கொடுத்துருப்பாங்க, நமக்கு தான் சதி பண்றாங்கல்ல, ஒரு தலைவர் சொல்லிதாப்பா சங்கத்தமிழன் பேசியிருக்கிறான், இல்ல ஆதவர்ஷன் பேசுறியா அப்படின்னு கூட வந்திருக்கலாம். அது ரொம்ப நமக்கு தப்பு. அப்புறம் பொதுச் செயலாளர்களை ஒரு கோபத்தை நான் பேசிட்டேன், நான் இல்லைன்னு சொல்லல. அது உண்மையா பொய்யா தப்பா ரைட்டா அதை நான் விட்டுறேன். ஏன்னா நியாயங்கள் பல இருக்கலாம். எனக்கு ஒரு நியாயம் இருக்கலாம், பொதுச் செயலாளர்களுக்கு ஒரு நியாயம் இருக்கலாம், எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு நியாயம் இருக்கலாம். ஆனால் நீதி ஒண்ணுதானே. நீதி என்னைக்குமே மாறாதுல. நியாயங்கள் மாறலாம், நீதி மாறுமா? நீதி உண்மைதானே, எங்க போனா நீதி ஒண்ணுதானே. அப்ப நீதிக்காக நான் பேசினேன். ஆனா பேசின சொல்லாடல் தப்பா இருந்திருக்கலாம், அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதுக்கான எடுத்தேன்னு நான் பேசினேன். சொல்லாடல்ல ஒரு குற்றம் இருந்திருக்கலாம். அப்ப அவர்களும் சில நினைத்திருக்கலாம். நான் ஓப்பனா சொல்றேன்னு நினைச்சு சொல்லல. அவர் சொல்றாருல, நேர்மை இருக்கு உண்மை இருக்கு, அதுக்கு அப்படிதான் உண்மையும் நேர்மை தான். நான் சங்கத்தமிழனா அதுதான், அதுல ஒண்ணு எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னும் கூட டெஸ்ட் வைங்க நிறைய பேர், நான் உண்மையா இருக்கிறேன்னா. இப்ப என்னை தலைவர் கட்சியை விட்டு தூக்கிட்டாரு. தூக்கி முடிச்சவே இந்த படம் அனுப்பிட்டேனே தலைவருக்கு. இந்த இருக்கிற 4 பேப்பர்ல அனுப்பிட்டேன். அண்ணே நான் குற்றம் என்ன செய்தேன், எனக்கு மேட்டர் அனுப்பி வச்சுட்டேன். தலைவர் அனுப்பிட்டேன்னு பேசுறேன். 3 நாள் இதை உட்காந்து எழுதுனேன். தலைவருக்கு மட்டும் அனுப்பியிருக்கேன், வெளியெல்லாம் போட மாட்டேன். சரிங்களா? தலைவருக்கு அனுப்பப்பட்டது. அப்ப அது ஒரு இது, அது ஒரு முக்கியமா அது ஒரு இது வந்திருக்கலாம். உண்மையிலே என்ன வந்திருக்கலாம், அது என்னடா இப்படி அப்படின்னு வந்திருக்கலாம். ரைட்டா? அப்ப அதனால சில பேர் சொல்லியிருக்கலாம், எழுச்சி தமிழர் சொல்லிதான் பேசுறாங்களோ. அப்ப நான் எழுச்சி தமிழருக்கு தெரியாமல ஒரு நெருக்கடியை கொடுத்து விட்டேன். அது நமக்கு தெரியுது. அதைத்தான் அமைப்பாய் துளம் புத்தகத்துல விலாவாரி எழுதியிருக்கிறார். பாவம், இவ்வளவு படிச்சிருந்தும் புரிஞ்சிருந்தும் நானே குற்றம் செய்திருக்கிறேன் என்றால், அப்ப தலைவர் என்னங்க 4ஆம் தேதி நைட்டு சாப்பிடுறேன். நான் மறக்கவே மாட்டேன். ஏன்னா 20 ஆண்டுகளுக்கு முன்னால் இரவு நான் சோறு தின்றது. அதுக்கடுத்து சோறு சாப்பிட்டதே இல்லை. சப்பாத்தி இல்லை இட்லி இதுதான் சாப்பிடுவோம். சாப்பிடுனாரு. என்ன உனக்கு ஒரு நாள் சாப்பிட என்ன பிரச்சனை? சரி ஓகேண்ணே தேங்க்யூண்ணே அப்படின்னு நம்ம அதை சாப்பிட்றோம். ரசம்லாம் போட்டோம். நல்லா அம்மா நல்லா சாப்பிடுப்ப அம்மாவும் அன்பா சொன்னாங்க, தலைவருடைய அம்மாவும். சரி தாய் சொல்றாங்க, அது நம்ம தாய் சொல்வதற்கு சமம். தலைவர் தாய் நம்ம தாய் தான் அப்படின்னு நம்ம அதை சாப்பிட்டு நம்ம இது பண்ணோம். ஆனா அடுத்து நடவடிக்கை உங்க மேல பாய்ஞ்சிருச்சு. சரிங்களா? இந்த நடவடிக்கை பாய்ந்ததை என் பக்கட்டும் இருக்கின்ற நீதியை, நியாயங்கள்ல நீதியை நல்லா புரிஞ்சிருப்பேன் நினைக்கிறேன். அதை நான் எழுதி தலைவர் கொடுத்துருக்கிறேன். நிச்சயமாக தாய் சிறுத்தை என் மேல தப்பு இருந்தா அது என்ன செய்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருந்துதான் வேலை பார்க்கணும்னு எங்களுக்கு இல்லைங்க. நம்மள மாதிரி சிறுத்தைகளுக்கு நம்ம எப்பயும் சிறுத்தை, என் கட்சி என் மக்கள் எல்லாம் என் சொந்தம், என்னை ஏற்கின்ற உறவுகளும் தொடர்புகளும் வேண்டும். அதுக்காகத்தான் நம்ம ஏங்கி கிடக்கிறோம். கட்சியில இருக்கிற ஒரு குறிப்பிட்ட ஒரு 4-5 ஆட்களை தவிர அனைவருமே நம்ம சொந்த பந்தமா தானே இருக்கிறாங்க. யார்கிட்டயாவது நம்ம பேசாம இருக்கிறோமா, தொடராக கொள்ளாமல் இருக்கிறோமா, அன்பு செலுத்தாமல் இருக்கிறோமா? அந்த குறிப்பிட்ட ஆளுகள்கிட்ட நம்ம அன்பு இல்லைன்னா அது என்ன காரணம் எழுதியிருக்கிறேன். தலைவரை நிச்சயமாக புரிந்து கொள்வார் என்று நான் நம்புகிறேன். ஏன்னா அவரே யாரு? ஜனநாயகத்தின் தலைமகன். போல ஜனநாயகம் என்ற சொல்லாடலை யாரு உருவாக்குனா? தமிழ்நாட்டில் இல்ல, இந்தியால, ஏன் உலகத்திலேயே பகவான் புத்தன் தான் ஜனநாயகம் என்ற வார்த்தையை, அந்த ஜனநாயகம் என்ற வார்த்தையை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணவர் தான் யாரு? புரட்சியாளர் அம்பேத்கர். அந்த ஜனநாயகத்தை நிகழ்காலத்தில் பாதுகாப்பவர் தான் நமது எழுச்சி தமிழர். என்னை கட்சியை விட்டு தூக்குங்க, இல்ல என்னமால் பண்ணுங்க, நான் உண்மையை பேசுவேன், எங்க போனாலும் பேசுவேன், பேசிக்கிட்டே இருப்பேன். இதே என்னோட இந்த பிறவி பலன். இதெல்லாம் சாதாரண யுத்தமா? 2000 ஆண்டுகளுக்கான யுத்த களத்தில் நம்ம நிக்கிறோம். எங்களெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க. எங்க அப்பா சொல்லியிருக்கிறாரு, வேஷ்டி சட்டை மாட்டி போனா பிரச்சனை பண்ணிருக்கிறாங்க. வேஷ்டி மாட்டி வர்றியா, ஒயிட் அண்ட் ஒயிட். புரட்சி அம்பேத்கரே 9 தொகுப்பில் இருக்கிறாரு, 9th என்ன இருக்கிறாரு? மதுரை மாவட்டம் மேலூருக்கு பக்கத்தில் இருக்கின்ற ஆட்டுக்குளத்தில் இவர்களெல்லாம் நன்றாக படிக்கிறார் என்பதற்காக அந்த பொதுக்குளத்தில் மலத்தை போட்டார்கள். நாவணிப்பட்டியில் வெள்ளை பேண்டி வெள்ளை சட்டை போட்டுக்கொண்டவனை கட்டி வைத்து அடித்தார்கள்.
டீ கடையில் டீ குடிப்பதற்கு பிரச்சனை செய்தார்கள். எடுத்து படிங்க தோழர்களே, 9வது தொகுப்புல. அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஊர்ல இருந்து நாங்க வந்திருக்கிறோம். மோசமான ஊர்ல எழுச்சி தமிழ் வருவதற்கு முன்னால் அந்த ஊர்ல இருந்த துயரம் துன்பங்கள் எங்களுக்கு தான் தெரியும். மதுரக்காரங்களுக்கு பூரா தெரியும், மேலூர்காரங்களுக்கு பூரா தெரியும். அவ்வளவு கொடுமையில இவர் வரவுக்கு பிறகுதான் தலை நிமிர்வு. தலை நிமிர சேரிதிரலும் அன்று தலைகீழாய் நாடு புரளும்ன்றதை நம்ம தான் பார்த்திருக்கோம்ல, கண்ணுக்கு முன்னாடி பார்த்திருக்கிறோம்ல. அப்ப அப்படிப்பட்ட இதுல வரும்போது நிகழ்காலத்துல ஒரு தேங்கி நிக்குதே. அப்ப எனக்கு ஒரு வருத்தம். இதுல ஒண்ணு மாட்டு கருத்துல ஏன்டா அப்படி தேங்கி போய் கிடக்குது? அப்ப யாருடா குற்றவாளி, எங்கடா குற்றவாளின்றத நான் சயின்டிபிக்கா அப்ரோச் பண்றேன். அது ஏன், எங்க, எதுக்கு, எப்படி, எந்த இடத்துல தொய்மானம் ஆகிவிட்டது? புரட்சி அம்பேத்கருடைய தொகுப்புகளை முழுமையாக படித்தவன், அதில் 37வது தொகுப்பை படித்து அதை நான் உள்வாங்கி இருக்கிறேன். படிச்சாலே நீங்க படிச்சு நீங்க பாருங்க. இன்னைக்கு படிங்க பிரதர். எனக்கெல்லாம் இவ்வளவு துயரம் இருந்துச்சுல. கட்சியில இத்தனை வருஷமா இருந்தவன தலைவரை நடவடிக்கை எடுத்துட்டாரு. நேரம் கியான்னு கத்திக்கிட்டு இல்ல அழுகணும்ல. நான் எவ்வளவு ஜாலியா பேசிக்கிறேன். ஒன்னும் பிரச்சனை இல்லை. நம்ம இலக்கு இது அல்ல. எப்ப எழுச்சி தமிழர் இந்தியாவின் பிரதமராகிறாரோ அப்ப கேளுங்க. அப்ப நம்மளாம் பெரிய வளர்ச்சியில இருப்போம். அதை நோக்கி என்னங்க நான் ஓப்பனா நம்ம கூட்டல இருக்கிறேன், இல்லாம போறோம், அதை விடுங்க. இன்னைக்கு வந்தவங்கலாம் எங்கேயே போயிட்டாங்க. நம்ம சிறுத்தைகள் ஒவ்வொருத்தனுமே ஒரு அம்பேத்கரிஸ்ட், ஒவ்வொருத்தனும் ஒரு பெரியாரிஸ்ட், ஒவ்வொருத்தனும் மார்க்சிஸ்ட். அவ்வளவு கருத்துக்கள் நான் பேசும்போது நீ நினைக்காத, என் சொந்த கருத்து நினைக்காதீங்க. நான் பேசுறதுக்கு முன்னாடி பல பேர் நான் பேசுவேன். முன்னணி தோழர்கள் பேரை சொன்னா தப்பா போயிருக்க, நான் பேரை சொல்ல. அவங்களுக்கு தெரியும். இப்ப கேட்கறவங்க அவங்களை கேட்ப, என்ன பிரதர் என்ன பேசலாம்னு அவங்க கரெக்டா சொல்லுவாங்க. அவங்க மட்டுமல்ல, பல கருத்துக்களை தொண்டர்கள் சொல்றாங்க. சாதாரண தொண்டர் நம்மளோட சூப்பரா சொல்றாங்க. அப்ப இவ்வளவு கருத்துக்களையும் உள்வாங்கிக்கிட்டு அவர் புக்கதையும் படிச்சுவிட்டு நம்ம எப்படிங்க சும்மா தூங்க முடியும் பிரதர்? நம்ம கண்ணுக்கு முன்னாடி நம்ம விடுதலை வென்றெடுக்க வேண்டும். என்னெல்லாம் தலைவர் நடவடிக்கை எடுக்கலாம் கவலை இல்லை பிரதர். அண்ணனை நான் கஷ்டப்படுத்தி விட்டேன், அப்படிதான் உணர்றேன். அதனால தலைவர்கிட்ட இப்போ உங்கள் எல்லாரையும் சார்பாக 400 பேர் இருக்கிறீங்க இதுல டோட்டலாவே, உங்கள் எல்லாரையும் சாட்சியாக வைத்து எழுச்சி தமிழருடன் நான் பொது மன்னிப்பு கேட்கிறேன். இதுல எனக்கு எந்த கவலையும் இல்லை. எங்க அப்பாட்ட கூட நான் 91க்கு முன்னாடி 90ல எனக்கு அரியரே அதிகம். இன்ஜினியரிங் காலேஜ்ல ஆர்விஎஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல அதிகமான அரியர் வைத்திருந்த பெருமை எனக்கு தெரிஞ்சு, நான் ஒருத்தந்தேன். அப்ப எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு, ஏன்டா உன்னை படிக்க வச்சோம்னா அரியரை வாங்கியிருப்பேன் அப்படின்னு. அவர்கிட்ட நான் பேச்ச நிப்பாட்டிட்டேன். அந்த அரியரை பூரா ஒரே ஸ்ட்ரோக்ல பாஸ் பண்ண 23 பேப்பர் இன்னைக்கு என் மார்க் ஷீட்டை காட்டுறேன். பிரின்சிபாலே பயந்து போயிட்டாரு, எப்படா படிச்சேன்னு. அப்ப கூட நான் என்ன யோசிச்சேன்னா, அந்த காலகட்டத்துல அப்பயே அம்பேத்கர் புக்கெல்லாம் நான் பார்ப்பேன். அம்பேத்கர் பெரிய சட்டம் கிட்டலாம் வாங்கியிருக்காரு, நம்ம இதை கூட பாஸ் பண்ணணும். ஒரே ஸ்ட்ரோக்ல படிச்சு முடிச்சு எங்க அப்பாட்ட பேசினேன், இதை நான் பாஸ் ஆயிட்டேன்னு. அது மாதிரி பேசிக்கிறேன், தெரிஞ்சுக்கிறேன், வச்சுக்கிறேன். தலைவர் என் மேல ஏதோ கோபம், ரைட்டு நாங்க பேசல, ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, வரக்கூடாதுப்பா நிகழ்ச்சிக்கு, ஓகே ஒன்றும் நான் வரல, எதுவும் பண்ணல. ஆனா அதுக்காக நான் பேசாம இருக்க முடியாது. நான் நாளைக்கு சொல்லிட்டு யூடியூப்ல எல்லாம் வாங்கப்பான்ட்டேன். யூடியூப்ல 3 நாள் முடிஞ்சு, இது 4வது நாள். நாலுல இருந்து காலைல பரப்பிட்டு வாங்க தம்பிகளா. நான் ஒரு தனி மனிதனாக பேசுறேன். புரட்சியாளர் அம்பேத்கருடைய தொடர்ச்சியாக இருக்கின்ற எழுச்சி தமிழ் கோட்பாட்டை பேசுறேன். இப்ப ஜனநாயக ரீதியா இருக்கிற நிகழ்காலத்தில் இவர் தானே. அப்ப ஜனநாயக ரீதியா நான் அவர்கிட்ட கேட்கிறேன் உரிமையா. நான் ஓப்பனா ஒண்ணு கேட்கிறேன், ஜனநாயக ரீதியா கடைசியை முடிக்க போறேன். ஜனநாயக ரீதியா நான் தலைவர்கிட்ட கேட்கிறேன், இப்ப நான் செஞ்சது தப்பு தானே, அப்படித்தானே ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்க. தொண்டர்கிட்ட கேட்க முடியாது. ஜனநாயக ரீதியா அவங்களை வாக்கெடுக்க முடியுமா? வாக்கெடுக்க முடியாது. அப்ப உங்கள்ட்ட பதிவு போட்டிருக்கீங்க, அந்த பதிவுல மேக்சிமம் எனக்கு ஆதரவா பேசியிருக்காங்களா, பேசலையா? ஜனநாயக ரீதியான கருத்து நான் எதிர்த்து பேசல. தயவு செய்து யாரும் தப்பாக எடுக்க வேண்டாம். ஜனநாயகத்தை நீங்க தானே எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீங்க. ஜனநாயகத்தை வெல்லும் ஜனநாயகம் மாநாடு நடத்தின தலைவர் தானே. அது ஒண்ணு இல்ல. அப்படி இல்ல, ஒரு 30 பேர் உயர்நிலை குழுவில் இருக்கிற அறிஞர் பெருமக்கள் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட கேளுங்க சங்கத்தமிழ் செய்த குற்றம் என்னன்னு. அவங்க இது பண்ணட்டும், வாக்கெடுப்பு விடுங்க, ஜனநாயக ரீதியா செய்யுங்க. ஏன்னா ஜனநாயகத்தின் உருவம் உங்களை நம்பி இருக்கிறான். இன்னைக்கு கூட நம்ம கூட்டணியில போய் இன்னைக்கு டிவிக்கில இருக்கிறோம்னா என்ன காரணம்? ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒற்றை காரணம் தானே. ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒற்றை காரணத்தில் தான் எழுச்சி தமிழர் அவர்கள் ஆதரவு கொடுத்திருக்கிறார். வேற ஒண்ணுமே இல்லை. தலைவர் மட்டுமன்ற ஆதரவு கொடுக்காமல் போயிருந்தால் இன்னும் யாரு ஆட்சி வந்திருக்கும்? ஆளுநர் ஆட்சி வந்திருக்கும். ஆளுநர் ஆட்சி வந்திருந்தால் அமித்ஷா ஆட்சி வந்திருக்கும். அண்டர்லைன். யார் அந்த அமித்ஷா? அமித்ஷா தான் நமது எதிரி. விடுதலை சிறுத்தையுடைய கடைசி தொண்டை இருக்கிற வரைக்கும் அமித்ஷா என்றால் RSS, RSS என்றால் சனாதனவாதிகள். ஜனநாயகத்தை நம்ம வென்றெடுக்கணும்னா சனாதனவாதிகளை அழித்தொழிக்க வேண்டும். சனாதனத்தை வேறெடுப்போம், புரட்சிகர ஜனநாயகத்தை வென்றெடுப்போம். அந்த வகையில அமித்ஷா ஆட்சி வந்திருக்கும்ல. அமித்ஷா ஆட்சி வந்தா நமக்கு எவ்வளவு சிக்கல் வந்திருக்கு. அப்ப பாதுகாத்திருக்காரு ஜனநாயகத்துக்காக. நம்ம கூட இப்ப தம்பி வன்னியா, நம்ம அன்பு நண்பர்
எனது நெருங்கிய நண்பர் வன்னியரசு இன்னைக்கு அமைச்சராக இருக்கிறார், சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அவருக்கு பல பக்கட்டும் பல பாராட்டுகள் வந்து கொண்டிருக்கிறது என்றால் என்ன காரணம்? அதான் விடுதலை சிறுத்தை. அப்ப ஒரு அமைச்சர் இருக்கும்போதே விடுதலை சிறுத்தை சிறப்பாக செயல்படும் பொழுது பல அமைச்சர்கள் இருந்தார். ஏன் அமைச்சரானார்? தலைவர் அழகா விளக்கம் கொடுத்தார்ல. அவங்களுக்கு எங்க மேல நம்பிக்கை வராம போயிரும். இது மாதிரி யாருக்கு இந்த காலத்துல பேச முடியும்? இந்த காலத்துல அரசியல்ல எவ்வளவு பெரிய தத்துவம் அது. அந்த ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்று நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம். அதுக்காகத்தான் நாங்கள் அமைச்சராக இருக்கிறோம். வேற என்ன? அப்ப நான் கேட்கிறேன், ஜனநாயக ரீதியாக நீ உயர்நிலைக்குள்ள வாக்கெடுப்பு எடுங்க. குற்றம் என்ன செய்தேன் குற்றவனே நான் உங்கள்ட்ட கேட்கல, அன்பா கேட்கிற அண்ணன்ட்ட. அப்ப அவங்க சொல்லுவாங்களே, இல்ல இல்ல மாவட்ட செயலர் இருக்கிறாங்க, 234 மாவட்ட செயலர்கள் நம்ம போட்டிருக்கிறோம். 234 மாவட்ட செயலர்கிட்ட நீங்க கேளுங்க. ஏன்னா அது வந்து இப்ப என் பக்கத்து நீதி இருக்குது. அது நிச்சயமாக உங்க மனசாட்சிக்கும் தெரியும். ஆனா உங்களுக்கு நெருக்கடி நான் உருவாக்கிட்டேன். அதெல்லாம் பொது மன்னிப்பு நான் கேட்டுட்டேன். இல்ல தனிப்பட்ட முறையில் கேட்கணுமா நான் கேட்க ரெடி. தலைவருக்காக, எழுச்சி தமிழருக்காக எத்தனை முறை வேண்டுமானாலும் நம்ம தோப்பதற்கு தயாராக இருக்கிறோம். நான் மட்டும் இல்ல, இதில் இருக்கின்ற ஒவ்வொரு சிறுத்தையுங்க. நான் சாதாரண சிறுத்தைகள் அங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் தனது வாழ்க்கையில எவ்வளவு வழிகளையும் துயரங்களையும் துன்பங்களையும் சந்தித்து இன்னைக்கு வந்து அப்படியே அதே வேகத்தில் இருக்கிறோம்னா, இன்னைக்கு நம்ம மாநாடு போடுறோம், காசை கொடுக்குறோம், ஒண்ணும் கொடுக்கல, வர்றேன் அலைச்சல. அப்ப வந்து சில நடிகரை நோக்கி வர்றாங்க, நம்ம தப்பா சொல்ல. அதெல்லாம் என்ன கூட்டம் நமக்கு என்ன தெரியாதா? ஆனா நம்மகிட்ட வர்ற மக்கள் திரட்சி சாதாரண விஷயமா? ஒரு காலத்துல வந்து திருச்சியில வந்து தென்னியத்துல வந்து வாயில மலத்தை கழிச்சாங்க, வாயில இதை பண்ணாங்க இருக்கா. எவ்வளவு பெரிய ஒரு அணிவகுப்பு. அதான் பழைய வரலாறுல. இப்ப நிகழ்காலத்துல வெல்லும் ஜனநாயக மாற்றத்தில் எவ்வளவு அணிவகுப்பு. அதனால வந்து எனக்கு வந்து ஓப்பனா சொல்றேன், 3 நாள் நல்லா சிந்திச்சுட்டேன், நல்லா தெளிவா இருக்கிறேன், எந்த குழப்பமும் இல்லை. அண்ணன் வந்து இதை கன்சிடர் பண்ண 4 அனுப்பினேன், 4 பக்கம் 1 2 3 4 யார்கிட்டையும் நான் சொல்லலை, தலைவருக்கு மட்டும் அனுப்பியிருக்கிறேன். தலைவருக்கு தேவைப்பட்டா நான் நேரம் வந்து கொடுக்குறேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனாலும் எனக்கு வலி இருக்குது. ஏன்னா வீட்டில் வைகிறாங்க, ஏன்டா நீ துபாயை விட்டு வந்தா அப்படின்னு சொல்லி எங்க அம்மா என்னை வந்து ரொம்ப வையுது, சத்தம் போடுது. என் தங்கச்சி வையுது, என் பிள்ளை குட்டியை வைகிறாங்க. ஒழுங்கா இருந்து தொலைஞ்சிருக்க வேண்டியதான, அங்கேயே இருந்து பண்ண வேண்டியது. தேவையில்லாம தலைவர் பேச்சும் கேட்காம ஏட்டி பூட்டியா பேசி இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு நடக்குது. என் நண்பர்கள், நெருங்கிய நண்பர்கள், நம்ம நல்லா இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்கள், அவங்களும் சொல்றாங்க. அது என்னால் உணர முடிகிறது. ஆனால் அமைப்பாய் திரளுவோம் என்ற புத்தகத்தை படித்து விட்டு ஒருத்தன் உறங்கினாள் என்றால், அப்பா ஒழுங்கா படிக்கலைன்னு அர்த்தம். எழுதியிருக்காரு பாருங்க, புரட்சிகர மாற்றத்திற்காக அமைப்பு என்றால் என்ன? அது சமூக அமைப்பா, அரசியல் அமைப்பா, பொருளாதார அமைப்பா, கலாச்சார அமைப்பா? அமைப்பின் நோக்கம் என்ன, இலக்கு என்ன, கொள்கை கோட்பாடுகள் என்ன, வடிவம் என்ன, விதிமுறைகள் என்ன, நிர்வாக நடைமுறைகள் என்ன, மக்களை ஏன் அமைப்பாக்க வேண்டும், அமைப்பாக்க வேண்டிய மக்கள் யாவர், இன்னும் இவை போன்ற அடிப்படையான பல்வேறு விவரங்களை தேடி தெளிவுறுவதற்காகத்தான் ஒரு முயற்சி தான் அமைப்பாய் திரள்வோம் என்கின்ற இந்த கட்டுரை. இதெல்லாம் ஃபுல்லா படிச்சிருக்கிறேன். என் தம்பி இந்த மாதிரில இருந்து பேசுறாப்புல, அநீதிக்கு எதிராக சொல்றாப்புல, அநீதிக்கு எதிராக நம்ம சேவகரத்தின மாதிரி பல தம்பிகள், சிறுத்தக்கணி, இன்னும் நிறைய பேர், அதே மாதிரி சேலத்தில் இருக்க இமயவர்மன், அதே மாதிரி நிறைய நண்பர்கள். நான் பேரை சொல்றேன், தப்பா படுத்துறாதீங்க பிரதர், இப்ப வருதாரு நான் சொல்றேன், ரைட்டா? வந்தா நான் எல்லா பேரும் கூட சொல்லுவேன், அண்ணே நீ அதெல்லாம் வந்து நம்ம அண்ணனே, அண்ணன் அடிச்சாலும் அடியை வாங்கிக்கிறோம், அமைதியா இருங்க, இதெல்லாம் ஒரு ஃபீல் பண்ணானே. சரி ரைட்டு, இன்னமும் சொல்றேன், ஏன் திருப்பி எல்லாரும் சொல்றேன்? அவர் தெளிவா சொல்லிட்டார், அமைதியா இருங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா நீ கருத்துக்களை சொல்லிக்கிட்டே இருங்க, இதுதான் பிரச்சனை. அவ்வளவு பெரிய இந்த அமைப்பாயத்துள்ள புத்தகத்துல ஒரே ஒரு கருத்து சொல்லி நான் முடிச்சிடுறேன். ஏன்னா இந்த நடவடிக்கை மேட்டரை பத்தி எழுதியிருக்கிறாரு. இது வந்து உண்மையிலேயே வந்து நிறைய பேருக்கு தெரியணும். இந்த பிரச்சனை பண்ணா என்ன செய்யணும், ஏது செய்யணும்ன்றது அமைப்பா சூப்பரா இருக்கிறார். பாருங்களேன் என்ன சொல்றாரு பாருங்க. பெரும்பாலும் அமைப்பை வழிநடத்துவர்களுக்கிடையே எழுயும் சிக்கல் தான் அமைப்பாக்கும் நடவடிக்கைகளுக்கு பெரும் சவாலாக உள்ளது. இது நான் குற்றவாளி, அதில் எழுதிக்காரு பாருங்க. ஆனால் நான் குற்றவாளின்னு ஒத்துக்கிட்டேன். ஆனா குற்றமே செய்யாத மாதிரி இருக்கிறீங்க பாத்தீங்களா? நீங்க தலைவரை ஏமாத்தலாம், ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் ஏமாத்த முடியாது. நான் என்ன சும்மா சொல்றேன், புரட்சி அம்பேத்கர் ஒவ்வொரு சிறுத்தைகளிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நான் சும்மா தெளிவா சொல்றேன் பிரதர். நீங்க தலைவரை ஏமாத்தலாம், சங்கத்தமிழ்ல வந்து சொல்லி கூட ஏமாத்தலாம், விடுதலை சிறுத்தையில் இருக்க தொண்டனை பூரா கூட ஏமாத்தலாம். ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் ஏமாத்த முடியாது. அந்த பாருங்க என்ன சொல்ற பாருங்க. அமைப்பை வழிநடத்துவதற்கிடையே எழும் சிக்கல் தான் அமைப்பால் நடவடிக்கைகளுக்கு பெரும் சவாலாக உள்ளன. ஒரே அமைப்பில், ஒரே களத்தில், ஒரே இலக்கில், ஒரே திசை வழியில், ஒரே சக்தியை திரட்ட செயலாற்றும் பொழுது தனிநபர்களுக்கிடையும் கருத்து முரண், கருத்தியல் முரண், நடத்தை முரண், நடைமுரண்,
நட்பு முரண், பகை முரண் போன்ற பல்வேறு வகையான முரண்கள் எழுவதும் அவை சிக்கல்களாக மாறுவதும் அவ்வப்பொழுது அவற்றை இலகுவாக எதிர்கொண்டு வெற்றிகரமாக கடந்து முன்னேறி செல்லும் அமைப்பாக்கு நடவடிக்கையில் தவிர்க்க இயலாதாகும். நான் படிச்சவன் இப்ப இல்ல, புக்கு எழுதினால இருந்து நான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். வாங்க வேணும்னா என்னை எதிர்ப்பவர்கள், என்னை கேவலமாக பேசுபவர்கள் உட்கார்ந்து பேச நான் தயாராக இருக்கிறேன். அந்த தம்பி எழுதுறானே, நடவடிக்கை எடுத்தாலும் பரவாயில்லை, கட்சி நம்முடைய கட்சி அது தம்பி நீ வரக்கு முன்னாடி சொல்லியாச்சு, நீ இப்ப லேட்டா வந்திருக்கிற, நான் என்ன பண்ண முடியும்? நான் ஆரம்பத்திலே பேசிட்டேன். அமைப்பை வெகு மக்களிடையே கொண்டு செல்ல வேண்டிய, அதனை வழிநடத்த வேண்டிய தலைவர்கள் முதல் தொண்டர்கள் வரையிலான பொறுப்பாளர்களிடையே எழும் தனிநபர் சிக்கல்கள் தான் பெரும்பாலும் அமைப்புக்கு மக்களுக்கும் இடையே பெரும் இடைவெளியை உருவாக்குகின்றன. அவற்றை எதிர்கொண்டு தீர்வு காண்பதுதான் அமைப்பாக்களின் முன்னால் உள்ள சவால்களுக்கு முதன்மையானதாகும். பிரதர், நான் இந்த கருத்துல தெளிவா இருக்கிறேன் பிரதர். நான் யார்கிட்ட இப்ப இது படிச்சா எனக்கு திருப்பி டென்ஷன் ஆகும், திருப்பி நான் கோபமா பேசுவேன். இதுல ஒரு இஞ்சி கூட நான் மாறல. அத்தை தனிநபர்கள் சிக்கல்கள் எவ்வாறு எதிர்கொள்வது, அமைப்பாக்கும் நடவடிக்கைகளுக்கு பாதிப்புக்கு நேரா வகையில் அவற்றுக்கு எவ்வாறு தீர்வு காண்பது, அதுக்கடுத்து எழுதுற பாருங்க சூப்பரா. மக்கள், அமைப்பு, கொள்கை, மக்கள் என்னும் தொடர்நிலை உறவுகளின் அடிப்படையில் மக்கள் நலன்கள் மற்றும் அமைப்பு நலன்கள் முன்னிறுத்தாமல் தனிநபர், அமைப்பு, கொள்கை, தனிநபர் என்னும் அடிப்படையில் தனிநபர் நலன்களை மட்டுமே முன்னிறுத்துவரால் தான் இத்தகைய தனிநபர் முரண்கள் எழுந்து சிக்கல்கள் வளர்ந்து இயக்க போக்கில் தேக்கம் நிகழ்ந்து அமைப்புக்கு மக்களுக்கும் இடையே தொடர்புகள் அருந்து ஒரு இடைவெளி நேர்ந்திடும் சூழல்கள் உருவாகின்றன. இது உண்மையிலே சக்தி. இது பைபிள் மாதிரி, இல்ல திருக்குரான் மாதிரி, இல்ல பகவத்கீதை மாதிரி. இந்த கருத்துல எல்லாம் நான் எங்கனையும் நான் மாறுபடல பிரதர்களே. உண்மையிலேயே நமக்கு இப்ப சிவில் இன்ஜினியரிங் எப்படி ஒரு பிரிட்டிஷ் கோட் இருக்கு, அதை வச்சுதான் ஸ்டீல் போடுவோம், அதை வச்சுதான் கான்கிரீட் மிக்ஸ் பண்ணுவோம், அது மாதிரி. அவ்வாறு தனிநபர் சிக்கல்கள் உருவாக்குவோர் மீது அமைப்பு வழியிலான சட்டம், விசாரணை, எச்சரிக்கை, தண்டனை என்னும் அடிப்படையில் ஒழுங்கு நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் மூலம் தீர்வு காண்பது ஒரு வகையான வழிமுறையாகும். இப்ப எனக்கு நேர்ந்திருக்கல, அதைத்தான் சொல்றாரு. அதே வேளையில் அமைப்பியல், நல்லா கேட்டுங்க, அமைப்பியல், கருத்தியல், அரசியல் படுத்துதல், ஆளுமை வளர்த்தல் என்னும் அடிப்படையில் அவர்களை பயிற்றுவிப்பதன் மூலம் தீர்வு காண்பது இன்னொரு வகையிலான வழிமுறையாகும். அந்த வகையிலான வழிமுறைகள் அறிவுபூர்வமான, நிறைவான, நிலையான தீர்வு முறையாகும். தண்டனை வழிமுறையான தீர்வை புரிந்து கொள்வதற்கு ஒத்துழைப்பு கூட ஆளுமையை வளர்த்தல் வழிமுறை இன்றியமையாத தேவையாகும். தண்டனை என்பது அமைப்பியல் ஒரு பகுதியாதலால் அது ஆளுமை வளர்த்தலின் ஒரு அங்கமாகும். தண்டித்தலும் ஒரு வகையான கற்பித்தல் தான் என்பதால் அதுவும் அரசியல் படுத்துதல் ஆகும். சூப்பர். இப்ப என் மேல தண்டனை கொடுத்திருக்கிறார்ல, இதுவும் ஒரு வகையான அரசியல் படுத்துதல். இப்ப நான் உட்கார்ந்து சிந்திச்சேன்ல, மூணு நாள் அமைதியா உட்கார்ந்து நம்ம தங்க தலைவர் ஏன் நம்ம மேல நடவடிக்கை எடுத்தாரு, அப்ப எடுவடிக்கிறதுக்கு முன்னாடி எத்தனை முறை யோசிச்சிருப்பாரு. அவர் சாதாரண ஒண்ணு செஞ்சாலே யோசிப்பாரு, அப்படியே பார்த்து செய்வாரு. சரி, தங்கத்தமிழ மேல நடவடிக்கை எடுக்கணும் எவ்வளவு யோசிச்சிருப்பாரு. ஆனா அவர் சொல்றார், தண்டனை வழங்குவது கூட ஒரு வகையான அரசியல் படுத்துதலே ஆகும். தண்டனை அல்லது ஒழுங்கு நடவடிக்கையானது அமைப்பையும், போன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க நம்ம நண்பர்கள், பாதுகாப்பு, தண்டனை அல்லது ஒழுங்கு நடவடிக்கையானது அமைப்பையும் அதன் கொள்கையும் பாதுகாப்பதற்காக மட்டுமின்றி நடவடிக்கைக்கு உள்ளாகும் ஒருவன் ஆளுமை திறனை மேம்படுத்துவதற்கான என்கின்ற புரிதல் தேவையாகும். அதாவது ஒழுங்கு நடவடிக்கையின் மூலம் ஒருவன் தான் சார்ந்த அமைப்பின் நிர்வாக நடைமுறைகள், சட்டம் மற்றும் விதிமுறைகள், தனிநபருக்குரிய அதிகாரங்கள் மற்றும் உரிமைகள், இன்னும் இவை போன்ற பிற விவரங்கள் யாவற்றையும் தெளிவுற அறிந்து கொள்ளவும் அமைப்பியல் தொடர்பான அடிப்படை கூறுகளை கற்றுக்கொள்ளவும் இயலும். இதன் வழி தண்டனைக்கு உள்ளாகும் நபர் அரசியல் படுத்துவதால் அவரது ஆளுமை திறனும் பெருகும். பெருகிருச்சு. எனக்கு உண்மையிலேயே 3 நாளே எனக்கு பெருகிருச்சு. அதுல மாட்டு கருத்தில் நீலாம் யாரையும் நான் ஒருமையில பேச மாட்டேன் பிரதர், நேரடியா நான் போய் சொல்றேன்ல. நீ பாருங்க, யூடியூப்ல கூட என்னை எவ்வளவு கோவப்படுத்தினாலும் யாரையும் ஒருமையில பேச மாட்டேன், எழுதி வச்சுக்கிறீங்க வெள்ளை பேப்பர்ல. ரைட்டா? இதுதான் நடந்திருக்கு. இவ்வாறு தண்டனை அல்லது ஒழுங்கு நடவடிக்கையானது அமைப்பில் குறித்த அரசியல் படுத்துதலை நிகழ்த்துகிறது. அமைப்புகளைப் போலவே கருத்தியலும் தெளிவுற கற்றுக்கொள்வது, கற்பிப்பது, அரசியல்படுத்துவது மிகவும் இன்றியமையாத தேவையாகும். கருத்தியல் என்பது கொள்கை மற்றும் கோட்பாடுகள் எனலாம். கொள்கைகளும் கோட்பாடுகளும் வெவ்வேறானவை அல்ல, ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை, ஒன்றுக்குள் ஒன்றாய் உருவாகக்கூடியதாகும். அப்படியே போறாரு. கோட்பாடுனா என்ன, கொள்கைனா என்ன, ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க விஷன்னா என்ன, மிஷன்னா என்ன, ஆக்ஷன் பிளான்னா என்ன, இதெல்லாம் நாங்க ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்ல படிச்சோம். இதை தெளிவுபடுத்தி சொல்லியிருப்பாரு. அழகா படிங்க. ரைட்டா? மக்களுக்காக அமைப்பை கட்டுதல்,
மக்களை அமைப்பாய் திரட்டுதல் இந்த மகத்தான கடமையை நிறைவேற்ற இத்தொகுப்பு வீரியமிக்க உந்துதலையும் வேகம் நிறைந்த ஊக்கத்தையும் அளிக்கும் என்று நான் பெரிதும் நம்புகிறேன். எவ்வளவு சூப்பரா இருக்கேன் பாருங்க. இதனை விடுதலை சிறுத்தைகளுக்காக மட்டுமின்றி அனைத்து இயக்கங்களின் பார்வைக்கும் களத்திற்கு புரட்சிகர மாற்றத்திற்கு முன்வைக்கிறேன். புரட்சிகர மாற்றத்துக்கு தான் முன்வைக்கிறாரு. புரட்சிகர மாற்றம் என்றால் நம்ம தொடர்ந்து போராடித்தே ஆகணும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை, எந்த காம்ப்ரமைஸும் இல்லை. அவங்க மனசாட்சிக்கு நான் விடுறேன். நான் திமுகவை பேசினது என் லாபத்துக்காக பேசல. நான் ஒரு கிளாஸ் ஒன் கான்ட்ராக்டர், நீ எனக்கு வேலை கொடுக்கல அப்படின்றதுல பேசல. ஏன் எல்லாருக்கும் வேலை கொடுக்கல? பக்கத்தில் இருக்கிற ஸ்டேட்ல எல்லாம் 5 விழுக்காடு இருக்குல்ல, கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்குல்ல, நாங்க பிச்சை எடுத்துட்டே தெரியணுமா? அப்ப அவங்களுக்கு நீங்க கொடுங்க, ஒரு 5 விழுக்காடு கொடுங்க. இதுல இருக்குல்ல, வேறனா கேரளால இருக்கு, கர்நாடகால இருக்கு, ஆந்திரால இருக்கு. இப்ப இந்த புதிய ஆட்சியாளர்கள் இதெல்லாம் செய்யாத நான் கேட்பேன். அவங்கள மட்டும் கேட்பேன்னு இல்லை. அப்ப நம்ம எதுக்காக கேட்கிறோம்? நம்ம மக்களுக்காக கேட்கிறோம். தொடர்ந்து போராடுறோம். அதுக்காக நாங்கள் அந்த ஆட்சியில தான் கேட்போம், இந்த ஆட்சியில கேட்க மாட்டோம், இல்லை இந்த ஆட்சியில தான் கேட்போம், அந்த ஆட்சியில கேட்க மாட்டோம்னு நம்ம இருக்க முடியாது. நம்ம எழுச்சித்தனுடைய கோட்பாடுகளையும் அமைப்பதனுடைய புத்தகத்தையும் உள்வாங்கி விட்டோம் என்றால் முழுக்க முழுக்க மக்கள் நலனுக்காக நம்ம போராடுறோம், போராடி கொண்டிருக்கிறோம். என்னைய பொறுத்த வரைக்கும் 3 நாள்ல நான் தெரிஞ்சுக்கிட்டது, தம்பி ஒருத்தர் எழுதியிருக்காப்புல, நெருக்கடிகள் சூழ்ந்த போதும் கொள்கை நெறிப்படியே வாழ்தல் வீரம், நெருப்பு அலைக்குள் வீழ்ந்த போதும் அடிமை நெறிமீறி பாய்தல் தீரம். அடுத்தது தலைவர் எழுதியது. அதெல்லாம் நமக்கு எந்த கவலையும் இல்லை, எந்த இதுவும் இல்லை. நான் உணர்ந்து கொண்டேன். இப்போ நான் அனுப்பிட்டேன் தலைவருக்கு. தலைவர் அதை படித்து ஒரு நல்ல முடிவுக்கு வரட்டும். அதை அவர் போக்கு நான் விட்டுட்டேன். ஆனால் நாளையிலிருந்து நான் யூடியூப்பில் பேசுவேன். அது பேசாமல் இருக்க முடியாது. நம்ம சில யூடியூப்லாம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். எல்லா தொழிலும் போச்சு, ஒரு தொழிலும் இல்லை. இப்போ துபாய் போனாலும் ஒன்றும் பண்ண முடியாது, அங்கே குண்டை போட்டாங்க. அங்கெல்லாம் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு ரொம்ப படுத்து போச்சு. அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? இதில் வேற பல அமௌண்ட்டுகளை இதில் முடக்கிட்டோம். அப்போ நம்ம செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு இருக்கிறோம், வேற வழி இல்லை. அதே நேரத்தில் நம்ம கருத்துக்களை பேசி ஆகணும், பேசாமல் இருக்க முடியாது. படித்ததெல்லாம் எதுக்காக? உறங்குவதற்காக இல்லை, ஒரு எழுத்து என்பது இயங்குவதற்காக. தலைவரே சொல்லியிருக்காரு, பேச்சு இந்த பேட்டியில் இருக்குது. எழுத்து எதற்காக? படிச்சுப்பட்டு சூப்பர்னு சொல்லிட்டு படுத்து உறங்குவதற்கு அல்ல, அதை இயக்குவதற்கு. நான் பெரிய எழுத்தாளர், நான் பெரிய அறிஞர் சொல்லிக்கிறலாம். அந்த அறிஞர் எத்தனை பேரை உருவாக்கி இருக்கிறான், அந்த எழுத்தாளர் எத்தனை பேர் இயக்கி இருக்கிறார் அப்படின்றதான் வரலாறு. என்னை இயக்கி இருக்கிறது அமைப்பா இதில் புத்தகம். அதுக்கு நானே எடுத்துக்காட்டு. நானே சொல்றேன்ல, நாளை இருந்து நீ பாருங்க, நான் பேட்டி கொடுக்கும்போது நீ அந்த எழுதிக்காரு பாருங்க. சும்மா நம்ம அதே பேசி எடுக்கிறேன், டபக்குன்னு வருது, நானாவே எடுக்கிறேன் பாருங்க. காலை கருக்கள் வரை கண் விழித்து காத்திருந்து கட்டுரைகள் தட்டச்சாகி கைகளுக்கு வரும்பொழுதே கருத்தூன்றி படித்து அவை கருத்து பிழையின்றி கனிந்து செழுமையுற அவற்றின் மீது நெறிய நேடிய உரையாடல்களை நிகழ்த்தி மேலும் அவற்றை நேர்த்தி பெற செய்த அன்பு நிறை உடன்பிறப்புகள் இயக்கத்தின் இன்றைய தலைமை நிலைய செயலாளர் இளம் சேக்குவேரா மற்றும் இளஞ்சிறுத்தை எழுச்சிப்பாசின் மாநில செயலாளர் சங்கத்தமிழன் ஆகியோருக்கும் சந்திக்கும் போதெல்லாம் இக்கட்டுரையின் சிறப்புகளை சொல்லி சிலாகிக்கும் கட்சியின் அரசியல் குழு மாநில செயலாளர் அண்ணன் நீலவானத்து நிலவன் அவர்களுக்கும். அப்ப இருந்து என்ன தெரியுது, நிறைய பேர் எழுதிக்கிறாரு, நான் திடீர்னு எடுத்து என் பேர் வருது, நான் என்ன செய்ய முடியும்? அது மாதிரி வந்துகிட்டு இருக்கு பிரதர். அதனால நம்ம பேசுனதோ எழுதுனதோ எது தெரியாத ஒரு முட்டாப்பையனா செயல்படலை. ஆனா அதுல வார்த்தைகள் கொஞ்சம் கடினமாக இருந்தது என்பதை நான் உணர்கிறேன். அதே நேரத்தில் தலைவருக்கு தலைவர் சொல்லிதான் சங்கத்தமிழ் செய்யறான் அப்படின்ற அளவுக்கு நான் தலைவருக்கு நெருக்கடியில் கொடுத்திருக்கிறேன். இந்த நேரத்தில் சொல்றேன், போய் பேசவே மாட்டேன். தலைவர் எந்த காலத்தையும் இதை பேசாதேன்னு சொன்னதே இல்லை. என்ன சொல்லுவாரு, நீ பேசும்போது ஒருமையில பேசுற, கவனமா பேசுப்பா, கோபமா பேசுற அதை கோபமா பேசாத, பொறுமையா பேசு, அதை சொல்லியிருக்கிறார். இன்னொன்னு சொல்றேன், பேசுவதற்கு முன்னால் எனக்கு போன் பண்ணுப்பான் இருக்காரு, பேட்டி கொடுக்குற மாதிரி சொன்னார் உண்மையிலே. ஆனா போன் பண்ண சில நேரங்களில் தலைவர் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. நம்ம அதுக்கு என்ன பண்ண முடியும்? அப்ப இவங்களும் கேமராக்காரெல்லாம் வந்துடுறேன். அவன் என்ன பண்றாங்கன்னா, நம்ம இது நடத்தினா நேரம் வீட்டுக்கு வந்துடுறாப்புல, சொல்லாம கொள்ளாம. சில நண்பர்கள் மற்றவங்க எல்லாம் சொல்லிட்டு தான் வர்றாங்க. அப்ப தலைவர் அதெல்லாம் சொன்ன உண்மைதான். இனிமேல் வருங்காலங்களில் நான் பேட்டி கொடுப்பதற்கு முன்னால் நம்ம தலைவருடைய சிலபஸ் இருக்குல்ல, அரசியல் சிலபஸ், அந்த சிலபஸுக்கு உள்ள நான் பேசுறேன். கையாளும் சொல்லாடல்களை ரொம்ப கவனமாக நான் பயன்படுத்துகிறேன் அப்படின்றத
தொண்டர்களுக்கு நான் உறுதியளிக்கிறேன். நான் இப்போ வர்றேனே 7 மணிக்கு அப்படின்னு வந்ததுமே அவர்கள் எல்லாருமே, அண்ணே ரொம்ப கவனமா பேசுனேன், எவ்வளவு ஒரு அன்பு. இதுக்கு வந்து இன்னமும் வந்து நம்ம எந்த எல்லைக்கும் போகலாம் இந்த உறவுக்காக, இந்த நட்புக்காக. அதே மாதிரி பல கருத்துக்கள் தனித்தனியாக அனுப்பியிருக்கிறாங்க. பல வெளிநாடுகள்ல இருந்து, பிரான்ஸ்ல இருந்து அனுப்பியிருக்கிறாங்க. பல பேர், பல தோழர்கள், சிங்கப்பூர்ல இருந்து, மலேசியால இருந்து, யாருன்னே தெரியல, நம்மளாம் அவங்களை சந்திச்சதே இல்லை. இல்லைங்க நீங்க கரெக்டான வழியில போய்கிட்டு இருக்கிறீங்க, அண்ணன் சொல்லபடி கேட்டு நடங்க அப்படின்னு இருக்காங்க. நான் நடக்க தயார். என் மேல் குற்றம் சுமத்தியவர்கள் யார் என்று அவங்க மனச்சாட்சிக்கு தெரியும். அவர்கள் உண்மையில் நடக்க தயாரா? உண்மையில அதை கேட்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. நம்ம விடுதலை சிறுத்தைகள் எதுக்கு உருவாக்கணும்? சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை. தலைவர் பாவம், இரவும் பகலுமா அவர் படுற பாடு உலகத்துல யாருமே இல்லைங்க அப்படி ஒரு தலைவர். நான் பெருமைக்காக சொல்லுங்க, அவ்வளவு பாடு. நான் 2001 நேருக்கு நேரம் பார்த்தேன், அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும். அதுக்கு முன்னாடியே பாட்டு 1994 அண்ணா பஸ் ஸ்டாண்டில் பேசும்போது நான் பார்த்துட்டேன். இருந்தாலும் சொல்றேன், நெருங்கி பழக தூரத்திலிருந்து பார்த்தெல்லாம் கணக்கில் வராதுல. அன்னைக்கு இருந்து அதே பரபரப்பு, அதே இது. அப்படி இருக்கக்கூடாது ஒரு தலைவர். நான் உங்களை எதுவும் மனசு கிடச்ச நோங்க வச்சுன்னா கொஞ்சம் தனி விஷயம் மன்னித்துக் கொள்ளுங்கள். நான் புரட்சியாளர் அம்பேத்கர் மட்டும் ஒரு 10 ஆண்டுகள் எக்ஸ்ட்ரா நம்மகிட்ட இருந்திருந்தாருன்னா இந்திய வரலாறே மாறி இருக்கும். அடிக்கடி நீங்களே மேடையில் சொல்லியிருக்கீங்க, நம்மளும் பேசியிருக்கிறோம். அவர் வந்து என்ன 1956 இறந்து போயிடுறாரு. ஆனா என்ன ஆயிடுச்சு, அவர் மட்டும் ஒரு 10 வருஷம் இருந்தாருன்னா என்னங்க, பௌத்தம் மாறுறாரு அக்டோபர் மாசம், கரெக்டா 2 மாசத்துக்குள்ளே சாகுறாரு. அவரை அடுத்து போட்ட பிளான் தான் என்ன பிளான்? நம்ம இதுல ஒரு நிகழ்ச்சி நடத்துறது எங்க, நம்ம பெங்களூர்ல, அதுக்கடுத்து எங்க சென்னையில, அதுக்கடுத்து எங்க வெஸ்ட் பெங்கால்ல. நான் பேச்சு முடிவுக்கு வர்றேன். பாவம் நேரம் தோழர்கள் வந்து 1000 வேலையில் இருப்பீங்க, இவ்வளவு பேர் அப்ப இருந்து பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். நான் ஒன்றும் பெரிய அரசியல் தலைவர்லாம் இல்லை, நான் சாதாரண உங்களை மாதிரி ஒரு தொண்டன் தான். மனசுல பட்டதை உண்மையை பேசக்கூடிய ஆள் தான், வேற ஒரு மேட்டரும் இல்லை. அவ்வளவு ஒரு இதுல இருக்கும் பொழுது அவர் இறந்து போயிடாரு திடீர்னு பெற்றோட பெட்ல இருந்து. அப்ப அவருக்கு என்ன நெருக்கடியோ, அவருக்கு என்ன மன உளைச்சலோ, நம்ம அதான் சிந்திக்கணும். அம்பேத்கர் மட்டும் இல்லாம இருந்தா இப்ப நம்ம இவ்வளவு பேச முடியுமா? இந்த மக்களுக்கு இவ்வளவு விடுதலை வாங்கி தர முடியுமா? பிரதர் தயவு செய்து 37வது தொகுப்பை படிங்க. நீ எல்லாம் எதிர்த்து யாரும் பேசுறீங்களே, நீங்க மட்டும் அதை படிங்க பிரதர்கள். நீங்க வந்து உண்மையிலே சங்கத்தமிழ் பேசு கரெக்டுன்னு அவ்வளவு எழுதிக்கிறாரு பிரதர். நம்ம மக்களுக்காக நம்ம வந்து போராடணும், விடக்கூடாது, ஆட்சியை உருவாக்கணும்ன்றாரு. அவர் என்ன சொல்றாரு, ரூமுக்குள்ள எழுதி வைக்க சொல்றாரு, நாங்கள் தான் அடுத்த பிரதமர்னு. இல்லைங்க, எவ்வளவு பெரிய விஷயம்ங்க. அதெல்லாம் படிச்சதே இப்போ சிக்கல். இளங்கோ வேற வாழ்த்துக்கள் போற, அவர் ஒரு புக்கை வந்து கொடுத்துட்டாரு. அந்த புக்கை திருப்பி திருப்பி என்கிட்ட கேட்குறாரு, கொடுக்கல. அந்த புக்கு என்கிட்டதே இருக்குதா. அப்போ எப்போ நான் கோவம் வரும்போது அந்த புக்கை எடுத்து படிப்பேன். உண்மையில இந்த நேரத்தில் இளங்கோ அவர்களே நாளைக்கு வந்து வாங்கிட்டு போங்க, இப்படி புக்கெல்லாம் எனக்கு கொடுத்து எனக்கு தலைவலி ஆகுது. கரெக்டாக இந்த ஒரு புக்கு சூப்பரான புக்கு, இதில் படிச்சேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ பெரிய புக்கு. இளங்கோ வந்து அந்த வர்றாரு, வாழ்த்துக்கள் அப்படின்னு போடுறாப்புல, ரொம்ப நன்றி. அது மாதிரி வந்து புத்தகத்தை படிக்கிறனால வர்ற நமக்கு பிரச்சனை பிரதர், வேற ஒரு பிரச்சனையும் இல்லை. உண்மையிலே வந்து 37வது தொகுப்பை என் மேல விமர்சனம் பண்ண அறிஞர் பெருமக்கள் தயவு செய்து திருப்பி படியுங்கள். படித்தீங்கன்னா நீங்க வந்து உண்மையிலே எழுச்சி தமிழருக்கு மனம் நோகாமல் அதற்காக நிச்சயமாக செயல்படுவீர்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, எந்த ஒரு இதுவும் இல்லை. இதுதான் உண்மை. இன்னும் ஒரு 15 வருஷம் 10 வருஷம்னா இந்தியாவே கைப்பற்றிடலாமுங்க தலைவர். ஏங்க இத்தனை பேர் ஜெயிச்சாங்க கொண்டாங்க, ஏங்கியல் விதி எப்படி வருது பாருங்க. நம்ம 2 சீட்டு போய் சேர்ந்தாத்தான் ஆட்சியை வைக்க முடியும்னா இப்போ பிரபஞ்சமும் நமக்கு சாதகமா இருக்குங்க. நான் அப்ப எப்ப சொல்லுவேன் தலைவரை ஒரு இயற்கை நண்பர், மேதை தான் சொல்லுவாரு, இயற்கை எனது நண்பன், வரலாறு எனது வகுப்பாசிரியர், தத்துவம் எனது வழிகாட்டின்பார். அது மாதிரி தலைவருக்கு வந்து இருக்குது. அதை நான் உணர்ந்துட்டேன். இந்த அக்கா எழில்கரவுலாம் இருக்கிறாங்க, அவங்களாம் நீ சொன்னாங்க, தம்பி கவலைப்படாதப்பா, நான் தலைவர் வந்த அப்புறம் பேசுறேன் அப்படின்னாங்க. என்னது? ஏன்னா துபாயில அவங்க என்னை பார்த்துருக்குறாங்க. இப்ப வேற ஆளே தெரியாது. இப்ப துபாயில வந்து என்னை பார்த்தது தலைவர். இன்னொருத்தர் யாரு, நம்ம கௌதம சன்னா எழுத்தாளர். இன்னொருத்தர் நம்ம பாலசிங்கம், எழில்கரவின் அக்கா. அவங்களே என்ன சொன்னாங்க, ஏன்டா தம்பி இங்கே வந்து சும்மா சுற்றிட்டு அங்கே போய் பொழப்ப பார்ப்பேன்னு நிறைய முறை என்ன சொல்லியிருக்கிறாங்க. இப்போ கூட கடைசி பிரச்சனை வந்து எனக்காக பேசினாங்க ரொம்ப நேரம். உண்மையிலே அக்காவுக்கும் எனக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அவ்வளோ பேர் தோழர்கள், ஒவ்வொரு பேரையும் சொல்லேன்னு தப்பா நீ தயவு செய்து எடுக்க வேணாம். அதனால் வந்து இறுதியாக நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன். சேனாதிபதி இமயவர்மன்லாம் வந்து சொன்னார், கிளீனாக சொன்னார். இப்போ எனக்கு அடித்தார் போன்னு, எதுவும் தேவையில்லாத பேசிடாதீங்க, நம்ம அண்ணே 1000 தான் இருந்தாலும் நம்ம அண்ணே. அவர் சொன்னது அண்ணேங்க அப்படின்னா, தலைவர் தெரியும் தலைவா, நமக்கு தலைவர் என்பதை விட அவர் நமது அண்ணன் அப்படின்னு பல பேர், நிறைய பேர். அவரெல்லாம் இந்த நேரத்தில் வந்து நான் உண்மையிலே வந்து நான் அந்த நேரத்தில் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ சில பேர் நம்ம வரவங்களாம் கரெக்டாக சொல்கிறோம், இன்னும் நிறைய பேர் நம்ம சொல்ல அது நல்லா இருக்காது. அதனால் தோழர்களே, நான் யாருக்கு வந்து பிரச்சனையை கொடுக்குறேன் அப்படின்லாம் என் நோக்கம் அல்ல. நம்ம வந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணும்.
25 ஆண்டு அந்த பொன் விழா ஆண்டுல நம்ம தலைவர் சொன்னாரு. வெள்ளி விழா ஆண்டுல, பொண்ணு விழா இல்ல, வெள்ளி விழா ஆண்டுல சொன்னாரு. அடுத்த பாய்ச்சலுக்கு அணியமாவோம், அடுத்த தலைமுறை அணியமாக்குவோம், கொள்கை வெல்ல களமாடுவோம், கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம்னாரு. அந்த கோட்டையில ஒரு நாள் கொடியேற்ற வேண்டும் என்றால் ஒவ்வொரு தொண்டை வேலை பார்த்தா பத்தாது, 2ஆம் கட்ட தலைவர்கள் வேலை பார்க்க வேண்டும். அதான் என் கருத்து. அதை நான் சொன்னேன்றதுக்காக ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 3 முறை நடந்தாலும் நான் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறேன். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னைக்கு சிறுத்தை எல்லாம் வீரியமா இருக்கிறேன், அதெல்லாம் எந்த வகையான சந்தேகம் இல்ல. சினிமா 1000 சினிமா நடிகர்கள் வரலாம், நான் யாரையும் குறைத்து மதிப்பிடல. நம்ம கொள்கை கோட்பாடு என்னைக்குமே நிலைச்சு நிக்கி. 1000 முதலாளிகள் வரலாம், ஆனா சிறுத்தைகள் என்னைக்குமே கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம் என்பதை நாம வென்று காட்டினோம். தலைவர் சொன்ன எந்த சொல்லுங்க நடக்காம போச்சு? ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குன்னு போட்டாலே பிரச்சனை பண்ணாங்க ஒரு காலத்துல. உண்மையிலே சிரிப்பா இருக்குது அதை பார்த்தாலே. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரம் போட்டாலே பிரச்சனை பிரச்சனை எடுக்கிறான். இன்னைக்கு நடந்துச்சா நடக்கலையா? தலைவரே சொன்னார சொல்லி, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு நிச்சயமா நடக்க, நீ ஒன்னா பாருன்னாரு. இந்த நடந்து போச்சு. அது அவர் என்ன சொன்னார், கொஞ்சம் நாள் ஆகும். இப்ப நடந்துச்ச பிரதர், யாராச்சும் நம்புனீங்களா? நினைச்சீங்களா இது மாதிரி நடக்கும்? இதுதான் இயங்கியல் கோட்பாடு. யாரெல்லாம் பிரபஞ்ச சக்தியோடு இணைந்து செயல்படுகிறார்களோ, நல்ல எண்ணங்களோடு இருக்கிறார்களோ, அவர்கள் எண்ணங்கள் நிச்சயமாக இந்த பூமியில் நடக்கும். அதற்கு எடுத்துக்காட்டு தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். சாதாரண குடும்பத்துல பிறந்து இன்னைக்கு இந்தியாவுடைய தலையெழுத்தையே மாற்றி இருக்கிறார். அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி அதை இன்னைக்கு நம்ம தலைவர் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார் ஜனநாயக ரீதியாக. அப்ப நம்ம இலக்கு என்ன? ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணும். சார்ஜ் கோட்டை நம்ம சும்மா டயலாக்காக பேசணும், நமக்கு செங்கோட்டை. ஆனா வாய்ப்பு இருக்கு பிரதர், தலைவருக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. நம்ம கொஞ்சம் வாயை அடக்கி இருந்தோம்னா எல்லாம் நடக்கும். நீங்க தலைவா, நான் சீரியஸா தலைவர்கிட்ட யாரும் சொல்லுங்க, இதுல வந்திருக்க மாட்டாரு பாப்பாரு. எனக்கு ஒரு கவலை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் உங்களுக்கு என்ன சொல்றீங்களோ கேட்டு நடக்க தயாராக இருக்கிறேன். அவ்வளவுதான் விஷயம். வேற ஒண்ணு இதுல மறைச்சு பேசுறதுக்கு எந்த வகையான கருத்தும் இல்லை. உங்க மனசை நான் புண்படுகிற மாதிரியோ எது நான் இப்ப ஒன்றும் செய்யல. அப்ப செய்திருந்தால் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் வாழும் புத்தர் தான், மன்னித்துக் கொள்ளுங்க. அப்படி நான் எதுவுமே செய்யல. ஆனா நீ ஒரு இது கொடுத்துட்டீங்களே பொதுத்தளத்துல, என் மனசுல இப்ப எதுவுமே இல்லை, நான் இறக்கி வச்சுட்டேன். அப்படி ஒண்ணு நான் எதுவும் தவறு செய்தமே எனக்கு தெரியல. செஞ்சிருந்தா நானே ஒத்துக்குருவனே. இதான நம்முடைய தலைவருடைய அந்த கொள்கையை நம்ம உள்வாங்கி இருப்பது. அதே நிறைய இருக்காரு பிரதர். விமர்சனத்தை பத்தி இருக்கிறாரு, சுய விமர்சனத்தில் இருக்கிறாரு, மனதை பத்தி இருக்கிறாரு, இன்னும் ப்ராஜெக்ட் மேனேஜர் பத்தி பிரதர். அதிசயமான சும்மா திறந்தேன், என்ன வருது பாருங்க. விமர்சனம், சுய விமர்சனம், பிரபஞ்ச சக்தி நம்மளோட இருக்கு. நான் சும்மா பான்னு எடுத்தேன், விமர்சனம் சொன்ன அது வருது பிரதர். தன்னை அறிதல் என்பது தன் மனதை அறிதலே ஆகும். மனத்தை அறிதல் என்பது மனதின் இயல்புகளை அறிவதாகும். மனத்தின் இயல்புகளே மனிதனின் இயல்புகளாகும். மனத்தை மனமே அறியும். மனம் ஒன்றாமல் எதையும் அறிந்திட இயலாது. எந்த ஒன்றுடனும் மனம் ஊன்றிருக்கிறதோ அந்த ஒன்றையே மனிதனால் அறிய முடியும். ஒன்று மனமும் உழைக்கு மூளையுமே மனிதனுக்கு அறிதலை தருகிறது, அதாவது அறிவை தருகிறது. ஒன்றும் மனமும் உழைக்கு மூளையுமே மனிதனுக்கு அறிதலை தருகிறது, அதாவது அறிவை தருகிறது. அறிதல், ஆய்தல், ஒப்பிடுதல் செய்தல், மதிப்பீடு செய்தல், தெளிவு பெறுதல், தேர்வு செய்தல் என்ற நடைமுறைகளின் வழியே உண்மையை முழுமையாக ஒருவனால் தன்னறிய முழுமை பெறுகிறது. பார்த்துக்கிறங்க. இதெல்லாம் உண்ணுவது, உறங்குவது, உடுத்துவது, உழைப்பது, கற்பது போன்றவை யாவும் அனைவரும் பொதுவான இயல்பே ஆகும். ஆனால் உண்ணுவது இயல்பாய் ஆயினும் தனித்து உண்ணுவது அல்லது பகுத்து உண்ணுவதுதான் தனிநபரின் பண்பாகும். ஆகா, உடுத்துவது இயல்பாயினும் எளிமையை விரும்புவது அல்லது ஆடம்பரத்தை விரும்புவது தனி ஒருவனின் பண்பாகும். இவ்வாறு இயல்புகளும் பண்புகளும் ஆய்ந்து ஒப்பிட்டு தெளிந்து தேர்வின் மூலமே தன்னை அறிய இயலும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. தலைவர் நமக்கு எம்எல்ஏ ஆக்குனாரோ, எம்பி ஆக்குனாரோ, இல்ல ஆக்காம போனாரோ, அது தேவையில்லை. நமக்கு இந்த புக்கை கொடுத்துருக்கிறாரு, நம்ம அடுத்தடுத்து எல்லாம் பண்ணலாம். இங்க பாருங்க, விமர்சனம் ஏற்கும் வலிமை பெறுவோம், சுய விமர்சனம் செய்யும் துணிவை பெறுவோம், பொறுமையும் சகிப்புத்தன்மையும். நான் யதார்த்தம் எடுக்கிறேன், அது வருது அடுத்தது, பொறுமையும் சகிப்புத்தன்மையும். இதுதான் நமக்கு இல்லை பிரதர். அதை சொல்லி நம்ம இத்தோடன் இந்த இதை முடிச்சுக்கிறோம். அந்த அமர்வை ஒரே களத்தில் ஒரே நோக்கத்திற்கு உடன் பணியாற்றுவதற்கு இடையில் நட்பும் தோழமையும் வலுப்பதற்கு பொறுமையும் சகிப்புத்தன்மையும் வெகுவாக தேவைப்படும். எனக்கெல்லாம் இருக்குது பொறுமை இல்லாமலாம் இல்ல. உடன் பணியாற்றுவோர் செய்யும் துரோகம், அவமதிப்பு போன்றவை உறுதிப்படுத்தப்பட்ட நிலையிலும் அவற்றை பொறுத்து அல்லது மன்னித்து அவருடைய தோழமையை வென்றெடுக்கும் முயற்சிப்பதும், முயற்சியை வெற்றி பெறாத நிலையில் அவர்களை தண்டிப்பதும் கூட பக்குவமான அணுகுமுறையை கொண்டதாக அமைய வேண்டும். மன்னிப்பதாயினும் தண்டிப்பதாயினும் அவசரப்பட்டு அமைந்துவிடக் கூடாது.
தேவையான எல்லை வரையில் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் கொண்டு இதனை அணுக வேண்டும். ரொம்ப படிச்சோம்னா நம்ம ரொம்ப பிரச்சனை ஆயிரும். அது யதார்த்தம் வருதுப்பா, நானும் திட்டமிட்டு படிக்கல. அது இன்னும் பொறுத்தலும் சகித்தலும் போற்றிடும் தோழமை, பொறுமை இழத்தலும் பதைத்தலும் வீழ்த்திடும் ஆளுமை. ஆக உணர்ச்சிகள் தான் மனிதனை எப்பொழுதும் உந்தி இயக்கும் முதன்மை ஆற்றலாய் விளங்குகின்றன. உணர்ச்சியில் வழிநடத்த மனிதன் பின்பற்றுகிறான். அன்பு, பற்று, இரக்கம், கருணை, வெறுப்பு, ஆத்திரம், பயம், பதற்றம், பொறுமை, பகமை, மகிழ்ச்சி, இன்பம், துக்கம், துன்பம் என இவை போன்ற உணர்ச்சிகளே மனிதனை வழி நடத்துகின்றன. பிரதர் படிச்ச நம்ம மட்டும் படிச்சுட்டே இருப்போம். நான் அப்புறம் தனியா படிச்சுக்கிறேன். நான் ஓப்பனாக சொல்லிடுறேன் நம்ம தோழர்கள்ட்ட, நான் வந்து எதுவும் மனச்சாட்சி விரோதமாக செயல்படலை. சரிங்களா? தலைவர்கிட்ட நான் ஃபுல்லாக எழுதி நான் அனுப்பிட்டேன். தலைவர் நிச்சயமாக படிப்பார். விடுதலை வேந்தன் வேற வந்திருக்கிறாப்புல, அவரும் வந்து அண்ணன் தைரியமா இருங்க அப்படின்னாப்புல. ரைட்டா? எல்லா தோழர்களும் இதில் இருக்கிற எல்லா நம்ம நண்பர்கள் எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நான் தலைவருக்கு கிளீனா 4 பக்கம் எழுதிட்டேன். 1, 2, 3, 4 கையெழுத்து போட்டு அனுப்பியாச்சு. தலைவர் நிச்சயமாக படித்து முடித்த பிறகு அதுக்கு என்ன சொல்றாரோ நான் கட்டுப்பட்டு நடக்க தயாராக இருக்கிறேன். ஆம், அடுத்த பாய்ச்சலுக்கு அணியமாவோம், அடுத்த தலைமுறை அணியமாக்குவோம், கொள்கை வெல்ல களமாடுவோம், கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம். நன்றி, வணக்கம்.